நான் ஒன்று ரெண்டு சம்பவங்கள் சொல்றேன் உங்களை பலப்படுத்துறதுக்கு. செய்தி கொஞ்சமா சொல்றேன், கவனிச்சுக்குவோம். இந்த பக்கத்துல மேல்புறம்னு ஒரு ஊர் இருக்கு. எந்த ஊரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆவிக்குரிய சபை நிறுவப்பட்டது. ஒரு ஆவிக்குரிய சபை நிறுவப்பட்டது முதல் கேரளா பெந்தகோஸ்து சரித்திரம் என்கிற புஸ்தகம் படிச்சீங்கன்னா இன்னைக்கு 100-150 வருஷங்களுக்கு 130 வருஷங்களுக்கு முன்னாடி முதல் பெந்தகோஸ்து சபை நிறுவப்பட்டது மேல்புறத்துல. ஹல்லேலூயா. எப்படி பெந்தகோஸ்து சபை நிறுவப்பட்டதுன்னா, அந்த சபையை நிறுவன உபதேசியாருக்கு பேரு மனாஸ் உபதேசி. மனாஸ் அவர் கிராத்தூர் லண்டன் மிஷன் சபையில் பாஸ்டரா இருந்தாரு, போதகரா இருந்தாரு. அவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் படித்த போது அங்க எழுதி இருக்கிறது, பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தது, அவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார்கள். அதை படிச்ச உடனே அந்த ஐயருக்கு அவருக்கு ஒரு விருப்பம், எனக்கும் அபிஷேகம் வேணும். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது வெளிநாட்டிலிருந்து அபிஷேகம் பெற்ற சில மிஷனரிகள் இவர் அபிஷேகத்துக்கு காத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இந்த உபதேசியாருக்கு ஜெபிக்கும்படி வந்து ஜெபித்த உடனே மனாஸ் உபதேசியார் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார். அவர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து ஆவியில் நிரம்பி ஆராதனை நடத்தின போது சர்ச்சு கமிட்டி, சர்ச்சு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிராத்தூர் சபையிலிருந்து நீங்க நடத்த வேண்டாம், இந்த அபிஷேகம் நாங்க விரும்ப மாட்டோம்னு சொல்லி அவர் அந்த சபையிலிருந்து இறக்கி விட்டாங்களாம். அவர் அப்படி நேர வந்து கொஞ்சம் நடந்து வந்து மேல்புறத்துல ஒரு மாமரத்துடைய நிழலில் முதல் அபிஷேக பெந்தெக்கோஸ்து ஆராதனை ஆரம்பித்தார். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் அங்க வர ஆரம்பித்தாங்க, வந்தவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அங்கு வச்சுதான் கேரளா ஐபிசி சபையினுடைய ஃபவுண்டர் பாஸ்டர் கேஇ அப்ரஹாம், அவர் அபிஷேகத்துக்கு காத்திருந்தார், கிடைக்கல. அவர் மனாஸ் உபதேசி கிட்ட வந்து ஜெபித்த போது கேஇ அப்ரஹாம் பாஸ்டர் அபிஷேகிக்கப்பட்டார். இது சரித்திரம். ஏன்னா அந்த மேல்புறம் சபையில் ஒரு அம்மா இது மாதிரி சர்ச்சில் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இதே மேல்புறத்துல அன்னைக்கு இது மாதிரி ரோடு இருக்காது. அவங்க மாப்பிள்ளை பனைமரம் ஏறுறவர், பனைமரத்தினுடைய ஓலையை சூட்ட ஒரு இடத்துல போட்டுட்டு மத்தியானம் எடுத்துட்டு வான்னு சொல்லி இனி ஒருத்தர் ஒரு பனைமரம் ஏறுறவர் ஒருத்தர் அவருடைய மனைவிய பனைமர சூட்டு எடுக்கிறதுக்கு அனுப்புறாங்க. இந்த விசுவாசி ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சில் இருந்து உபவாசம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பனைமரம் ஏறவர் அவருடைய மனைவிய மத்தியானம் சூட்டு எடுக்கிறதுக்கு அந்த விறகு எடுக்கிறதுக்கு அனுப்பி விடுறாரு. ஒற்றையடி பாதை. அந்த அம்மா விறகு சுமந்து தனது வீடு பார்த்து வருது. இந்த சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ண அம்மா அபிஷேகத்தில் நிரம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஒற்றையடி பாதை. இப்படி கிராஸ் பண்ற இந்த பெருக்கல் மாதிரி பிளஸ் மாதிரி வர்ற ஒரு பாதை, நடபாதை. அந்த இடத்துல வந்து அம்மா ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. விறகு எடுக்க போன அம்மா அதுக்கு பின்னாடி விறகு சுமந்து வந்துட்டு இருக்கும் போது யாரும் இல்ல. அந்த பாதையில ஜெபித்த அம்மா கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அந்த அம்மா மேல பிசாசு அசுத்தாவி இருக்கு. இந்த விறகு சுமக்கிற அம்மா அது விறக வச்சுட்டு அந்த பாதையை கடக்க முடியாம அங்க நின்னுட்டு சத்தம் போடுது, எனக்கு முன்னாடி அக்கினி நதி தீ போயிட்டு இருக்கு, தீ போயிட்டு இருக்கு, எனக்கு அந்த பாதையை கடக்க முடியலன்னு சத்தம் போடுது. எல்லாரும் வந்தாங்க, அது கடக்க மாட்டேங்குது. என்னதுன்னு பார்த்தா தீய காணோம். இல்லம்மா இல்ல எனக்கு தெரியுது. அப்ப இந்த வழியை இப்ப யார் போனதுன்னு பார்த்த உடனே யாரோ சொன்னாங்க, இப்ப ஒரு அம்மா மனாசேயா உபதேச சர்ச்சில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு உபவாச ஜெபம் முடிச்சு இந்த பாதையில போனாங்கன்னாங்க. உடனே அந்த அம்மா பக்கம் தான் வீடு. திரும்பி வந்த உடனே அந்த அம்மாவை கண்ட உடனே இந்த அசுத்தாவி அலறுது. அந்த அம்மா கிட்ட வந்த உடனே பொத்துன்னு கீழே விடுது. அசுத்தாவி அந்த அம்மாவை விட்டு ஓடி போகுது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை உங்க மேல போட்டு உங்களை அனலாக்கி உங்க வீட்டிற்கு அனுப்ப கர்த்தர் விரும்புகிறார். வீட்டில் இருக்கிற சில அசுத்தாவியின் போராட்டங்கள், சில மந்திர கட்டுகள், சில வன்கண் கட்டுகள் உங்க மேல போடுகிற அக்கினிக்கு முன்பதாக, நெருப்புக்கு முன்பதாக, சோத்திரம், களை பதறாகிறது போல இன்றைக்கு அக்கினிக்கு முன்பதாக சில பதர்கள் ஆகத்தக்க நிலையில் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. நான் பைபிள்ல அந்த வசனம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் கூட சொல்லி உங்களை நான் வசனத்துக்குள்ள நீங்க சம்பவம் கேட்கும் போது அந்த சம்பவம் சாட்சிகள் உங்களை விசுவாசத்துல பலப்படுத்தும். அல்லேலூயா. அக்கினி அக்கினி. நம்ம சாது ஐயா அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது அவருடைய சரீரத்துல அக்கினி நிரம்பி இருக்கும். அவர் ஜெபித்த உடனே அற்புதம் நடக்கும். அவர் ஜெபித்த உடனே வல்லமை வெளிப்படும். அதுக்கு ஒரு சின்ன சாட்சி உங்களுக்கு சொல்றேன். சங்கராபுரம்ங்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அங்க கிருபாசனம் சர்ச் இருக்கு. அங்க அவங்க வருடாந்திர கன்வென்ஷனுக்கு என்ன பிரசங்கிக்க அழைத்தாங்க.
எனக்கு உதவி பண்றதுக்கு ஒருத்தரை ஏற்படுத்தி இருந்தாங்க. அவர் என் கூட தங்குவாரு, எனக்கு எல்லாம் கூட்டு போய் கொஞ்சம் எனக்கு உதவிகள் பண்ணுவாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கிடைச்சு, நீங்க எப்படி இங்க ஆண்டருக்குள்ள வந்தீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு விவசாயி, நான் உழவூட்டுறதுக்கு போனேன். போயிட்டு இருக்கும்போது கட்டு விரியன் பாம்பு என்னை கடிச்சிச்சு. பாம்பு கடித்தவுடன் கண்ணல கொஞ்ச நேரம், காடு ரொம்ப தொலை, சைக்கிள்ல போறாரு, எத்தனையோ கிலோமீட்டர் சைக்கிள்ல வரணும். பாம்பு கடிச்ச உடனே என் கண்ணு கட்டிச்சு. கடித்த பாம்பை நான் அடிச்சு ஒரு பையில போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு வரணும்னு வந்துட்டு இருந்தேன். இந்த சர்ச்சு கிட்ட வந்த உடனே என் கண்ணு கட்டிச்சு, கண்ணு தெரியல. இனி யாரோ சொன்னாங்க, இந்த ஒரு ஐயா வந்திருக்காரு, அவர் ஜோமண்ணா சுகமாவுன்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்தேன். அவர் சொன்னது, சர்ச்சினுடைய வாசல்ல உட்கார்ந்து இருந்தேன். 2 மணி நேரம் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஐயா உள்ள இருக்கிறாரு, மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு ஐயா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்றாங்க, பாம்பு கடிச்ச ஒருத்தர் ஜோமண்ணா வந்திருக்காங்க, அவரை உட்கார சொல்லுன்னு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த ஆள் உட்கார்ந்து இருக்கிறார். ஐயா உள்ள இருந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. 2 மணி நேரம் கழிச்சு அவர் அந்த ஆளை வர சொல்லுனாரு. வர சொன்ன உடனே ஐயா அவர் தலையில கை வச்சுட்டு 3 ஸ்தோத்திரம் மட்டும் சொன்னாரு. 3வது ஸ்தோத்திரம் சொன்ன உடனே அக்கினி அவர் மேல இறங்குது. அவர் மங்கின அந்த கண்ணு தெளியுது. அவர் சொன்னார், நீ சாக மாட்டா, நீ போய் வேலை செய், நீ சுகமாயிட்டேன்னு சொன்னார். அவ்வளவுதான். அப்பமே அந்த பாம்பு விஷம் அவரை விட்டு போச்சு. அவர் சுகமானாரு. அப்படியே மறுபடி குளவூட்டிட்டு அப்படி சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இது போல எத்தனையோ சாட்சிகள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு கர்த்தர் இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் எத்தனையோ வருஷம் ஆச்சு விசுவாசத்துல வந்து ரட்சிக்கப்பட்ட வருஷமாச்சு. இப்ப இருக்கிற உங்கள்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உங்க மேல நான் அக்கினி போட வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கவனிச்சுக்கோ, பைபிளில் ஆபிரகாம் பலி செலுத்த வந்தார். இது மாதிரி பலி செலுத்த வந்தார், ஆராதனைக்கு வந்தார். கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாரு. தூங்கிட்டு இருக்கும் போது பலிபீடத்தில் ஒரு சப்தம் உண்டாகிறது. என்ன சப்தம் என்று பார்த்தா, நெருப்பு பலிபீடத்தில் எரிகிறது. அந்த நெருப்புக்குள்ள இருந்து ஒரு சப்தம் உண்டாகிறது. ஆமென். அபிரகாம் ஒற்றைக்குதான் இருக்காரு, அவருக்கு எதுவும் இல்லை. அந்த பலிபீடத்துக்குள்ள இருந்து ஒரு சப்தம் உண்டாகிறது. அபிரகாமே, புறஜாதிகளுடைய கையில் இருக்கிற 7 ஜாதிகளுடைய கையில் இருக்கிற தேசத்தை உனக்கு முன் சந்ததிக்கும் தருவேன். இன்றைக்கு அந்த அக்கினியை கர்த்தர் போட வந்திருக்கிறார். சுதந்திரம், உங்களுக்கு சில நன்மையை தருகிற அக்கினி. அப்படி பைபிள்ல வாசித்தோம்னா பிரமாணம் கொடுக்கும் போது அக்கினி இறங்குறது, எலியாவின் பலிபீடத்தில் அக்கினி இறங்குறது, மனோவா பலி செலுத்தும் போது கேட்கிறாரு, உங்க நாமம் என்னன்னு கேட்கிறாரு, அக்கினி இறங்குறது. புதிய ஏற்பாட்டில் பெந்தெக்கோஸ்தே நாளில் அக்கினின் மயமான நாவுகள் எல்லாருக்கும் உண்டாகிறது. மெலித்தா தீவில் பவுல் வந்தபோது அவருடைய கையில் ஒரு பாம்பு கடிக்கிறது. அந்த பாம்பு அக்கினியில் குடைச்சு போட்டு மரணம் காணாம அவர் இருக்கிறார். இப்படி பைபிளில் நிறைய இடங்கள் அக்கினியை நாம் பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கு ஒரு பிரத்யேக சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் போட்ட ஒரு அக்கினியை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி இந்த ஜெபித்து பிரசங்கத்தை, பகல் பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்கன்னு பார்ப்போமா? ஒரு வேத பகுதி மட்டும் படித்து அதுல இருந்து அந்த அக்கினியை விளக்கம் பண்ணி இன்னைக்கு நமக்கு நிறைவு செய்யலாம், வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் படிங்க. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள் நாம் படிக்கலாம். மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் அந்த உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாதிருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. இது உங்களுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. பலமுறை பிரசங்க நீங்க கேட்டிருக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் அந்த முட்செடியினுடைய சில விசேஷங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் இங்க கவனிங்க. இந்த முட்செடி அந்த ஹோரேப் மலையில் நிற்கும் போது நீங்க அதுல பிரத்யேகமா கவனிக்கணும். என்ன செடி சொல்லுங்க? முட்செடி. திருப்பி சொல்லுங்களா? என்ன செடி?
அப்படியாவது நாக்கு ஒண்ணு அசைகட்டு. அல்லேலூயா. என்ன செடி? முட்செடி. முட்செடி எங்க நிக்குது? ஹோரேபிள். ஹோரேபிள் என்ன செடி? முட்செடி. அந்த முள்ளை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுவேன். ஹோரேபிள் முட்செடி. ஹோரேபிள் முட்செடி நிற்க கூடாது. ஆனா ஹோரேப்ங்கிறது தேவனுடைய பர்வதம். ஹோரேப் என்கிறது நிறைய பைபிள்ல பார்த்தோம்னா ஆண்டவர் தங்குற, ஆண்டவர் தெரிந்தெடுத்த, ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த இடம் தான் எது? ஹோரேப். ஆனா ஹோரேப்பில் தேவனுடைய பர்வதத்தில் எப்படி ஒரு முட்செடி முளைத்தது? ஹல்லேலூயா. அதுவும் இந்த முட்செடியிலிருந்து தான் ஆண்டவர் தரிசனமும் கொடுக்கிறார். இந்த சபையில் 10-30 வருஷமா 20 வருஷமா இந்த சர்ச்சில் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க ஆராதிக்கும் போது இந்த சபையில், இந்த கிருபாசனத்தில், இந்த ஐக்கியத்தில் இங்க இருக்கிற அநேக பிள்ளைகள் இப்போ நீங்க நல்ல விருட்சமாய் நல்ல செடியாய் நடப்பட்ட தேவ பிள்ளைகள் இப்போ நீங்க முட்செடிகளாய் மாறி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எப்படி நம்ம முட்செடி ஆனோம்? ஆமென். எப்படி முட்செடி வளர்ந்தது, எப்படி என்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு ஹோரேப்பை பற்றியும் இந்த முட்செடி ஆண்டவர் ஏன் தெரிந்தெடுத்தார் என்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன். அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் கூட சொல்லி உள்ள வாரேன். ஆமென். அல்லேலூயா. இது யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம்னா 10ஆம் வசனத்துல நீங்க வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி போறேன். இஸ்ரவேல் ஜனம் பெருகாதபடி, சத்ருவோடு சேர்ந்து யுத்தம் பண்ணாதபடி, தேசம் விட்டு நம்மை விட்டு போகாதபடி ஒரு உபாயம் செய்யணும். அந்த உபாயம் என்னதுன்னா, கவனிக்கிறீங்களா? பைபிள் அப்புறம் பாருங்க. நான் சிலது படிக்க வேண்டாங்கிறது நீங்க பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா சில ஆட்கள் உண்டு, இப்படி படிச்சாங்கன்னா பின்ன முன்னையும் பின்ன எல்லாம் பார்த்து தலை நிமிரும்ப நான் பாதி பிரசங்கம் முடிஞ்சிருவேன். அதுவும் உங்க பிரசங்கம் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பைபிள் வசனம் சொன்னா எல்லாருமே பைபிளை பாக்குறீங்க. அது ஒரு பாக்குறதுக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த சீட்டு கட்டுன்னு சொல்லி அந்த கட்டை வச்சுட்டு ஒரு கட்டையை தட்டி விட்டா எல்லாம் விழும். அதுபோல வசனம் சொன்னோன்னு எல்லாரும் பாக்குறீங்க. அது உங்க சபையில தான் பார்க்க முடியுது. அது மாத்திரம் இல்ல, இவ்வளவு தூரம் வெண்மை வஸ்திரம் தரித்து ஒருமித்து இருக்கிற மற்றொரு சபையை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஹல்லேலூயா. நான் நிறைய சபைகளில் பிரசங்கிக்க போறோம். அவ்வளவு மகிமையா எல்லாரும் கிட்டத்தட்ட வெண்மை வஸ்திரம் தரித்து வந்திருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வெண்மைக்குள், இந்த வஸ்திரத்துக்குள் அல்லது இந்த சரீரத்துக்குள் சில முள் இருக்கிறது. அந்த முள் செடி இருக்கிறது. இந்த முள்ளை இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஹோரேப்பில் முள். அந்த முள்ளை பற்றி சொல்லதுக்கு முன்னாடி, இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் இருக்கிறாங்க. எகிப்தில் இருக்கும்போது இவங்க பெருகிறாங்க. ஆமென். பெருகிறாங்க. பெருகிறது சத்ருவுக்கு பிடிக்கல. யுத்தம் பண்ணுவாங்க, பகைஞனோடு பயப்படுறாங்க. திடீர்னு இவங்க நமக்கு அடிமையா இருக்கிற அந்த ஜனம் தேசம் விட்டு போயிடுவாங்க. இவங்களை உடவும் கூடாது. உபாயம் பண்றான். என்ன உபாயம்னா, ஆமென், அல்லேலூயா, என்ன உபாயம் உங்களுக்கு தெரியும்? ஆண் பிள்ளைகள் பிறந்த உடனே என்ன செய்யணும்? கொண்டு போட்டுறணும். ஆண் பிள்ளைகளை கொன்றணும். கவனிச்சுக்குவோம். அடுத்தது 2 பண்டக சாலைகளை கட்டி பிறந்து மிஞ்சி இருக்கிற ஆம்பிள்ளைகளை சம்பளம் கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம கொடுமைப்படுத்தணும். எப்படி இந்த எபிரேய வம்சத்தை அழிக்கணும்னு சத்ரு திட்டம் போட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஏன் ஆம்பிள்ளைகளை கொல்றான்னா, எபிரேயரில் ஆண் பிள்ளைகளை கொன்னா எகிப்தியரில் ஆம்பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களே, எபிரேய பெண் பிள்ளைகளை கொல்லல. இந்த பெண் பிள்ளைகளுக்கு கல்யாண வயசு வரும். கல்யாண வயசு வரும்போது எபிரேயரில் ஆம்பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, யூதரில் ஆம்பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த எபிரேய ஸ்திரிய ஒரு எகிப்தியனுக்கு அவன் 1, 2, 3 கல்யாணம் பண்ணியிருப்பான். அவனுக்கு அடிமை திருமணம் பண்ணி இந்த ஜனத்தை அடிமைகளாக்கி அடிமை பிள்ளைகளை பிறக்க வைத்து இந்த ஜனத்தை அழிக்கிறதுக்கு பிசாசு திட்டம் போட்டிருக்கும் போது, அல்லேலூயா, ஹோரேப்பில் நின்ற ஒரு முட்செடி தேவ பிரசன்னத்தில் அது தீ பிடிச்சு எரிகிறது. ஆமென். இன்றைக்கு அல்லேலூயா ரொம்ப சந்தோஷம். இந்த கடைசி நூற்றாண்டில் இப்போ இந்த விசுவாசம் மங்கி இருக்கிற ஒரு காலம். சபைகள் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தாலும் அந்த ஆதி அனுபவம் இப்ப சபைகள்ல இல்ல. அல்லேலூயா.
நிறைய பேர் சர்ச்சுக்கு வரோம், கடமைக்கு வந்துட்டு போற நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து நம்ம தலைமுறை முன்ன போல ஆண்டவரை ஆராதிக்க விருப்பம் இல்ல. தலைமுறைகள் இன்னைக்கு ஆண்டவரை விரும்பல, வசனத்தை விரும்பல, ஊழியத்தை விரும்பல, ஆராதனையை விரும்பல, அபிஷேகத்தை தலைமுறைகள் விரும்பல. எங்க சின்ன வயசுல எல்லாம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கைதட்டி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். இப்போ உள்ள தலைமுறை அது விரும்புறது இல்ல. ஹல்லேலூயா. சாத்தான் ஆண் பிள்ளைகளை அல்லது விசுவாசத்தில் வைராக்கியமா இருக்கிறவர்களை வீழ்த்தி கொண்டிருக்கும் போது ஹோரேப்பில் முள்ளு முளைச்சிருக்கு. அந்த முட்செடி, அந்த ஹோரேப்பில் நின்ற முட்செடி அது தாங்க முடியாம முட்செடி தீபிடிச்செறியுது. ஹல்லேலூயா. நீங்க நான் சொன்ன ஹோரேப்பில் முள்ளுன்னு சொன்ன, எப்படி ஹோரேப்பில் முள்ளு முளைச்சிச்சு? ஹல்லேலூயா. பைபிள்ல 2-3 வசனங்கள் சொல்லாம மேலோட்டமா சொல்றேன், கவனிங்க. ஆண்டவர் ஆதாமிட்ட சொன்னாரு, நீ இந்த பாவம் செய்த போது ஆண்டவர் பூமியை சபிச்சுட்டு சொன்னாரு, இது பூமி எனக்கு என்ன இதை முளைப்பிக்கும்? முள்ளு. நான் அப்ப பாவம் ஒரு தவறு செய்யும் போது முள்ளு முளைக்குது. அதை நான் அப்புறம் வியாக்கியானமா சொல்லுவேன். ஆனா இந்த முள்ளு எங்க முள்ளுன்னா, இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிகளுடைய கண்களில் முள்ளு. எங்க சொல்லுங்க? கண்களில் முள்ளு பைபிள் இருக்கு. விலாக்களில் முள்ளு. அடுத்து பைபிள் சொல்லுது சரீரத்தில் முள்ளு. அடுத்தது பைபிள் சொல்லுது அறுவடையில் முள்ளு. அடுத்து பாதையில் முள்ளு. 5 முள்ளுகள் பைபிள் வெளிப்படுத்துகிறது. ஒன்னு எங்க முள்ளு? என்னாகமம் 33:55. 1-2 வசனம் சொல்றேன். என்னாகமம் 33:55 படிச்சீங்கன்னா அங்க எழுதி இருக்கும். படிங்க, அங்க படிங்க, அந்த வசனம் படிங்க. என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். சின்ன விளக்கம், என்ன என்ற சப்ஜெக்ட் அது அல்லாதனால வெளியில இருந்து 1-2 சம்பவம் மட்டும் சொல்லி போறேன். என்னாகமம் 33:55 படிங்க. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாய் வைத்திருக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளும் உங்கள் விலாக்களில் கூறுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். இனி நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் அங்கே இருக்கும். வாசிக்க வேண்டாம், நிறைய வசனம் இருக்கு. நான் ஒரு வசனத்தை மேலோட்டமா சொல்லி போறேன். அல்லேலூயா. எல்லாம் இங்க கவனிங்க. ஏன் இது சொல்றாருன்னா, விசுவாசிகளுக்காக உங்களுக்காக நான் பேசுறேன், கவனிங்க. ஆமென். அல்லேலூயா. கானான் தேசத்தில் யோசுவா கீழடக்குவதற்கு முன்பு எத்தனை ஜாதிகள் இருந்தாங்க சொல்ல முடியுமா? எத்தனை ஜாதி? 7 ஜாதி. எத்தனை ராஜாக்கள் அங்க இருந்தாங்க? 7 ஜாதிகளில் கானான் தேசத்தில் இருந்த ராஜாக்கள் 31 ராஜாக்கள். சொல்லுங்க. நான் அந்த வசனம் எடுத்து சொல்லல, இந்த சப்ஜெக்ட் இல்லாதனால. எத்தனை ஜாதிகள்? 7 ஜாதி, 31 ராஜாக்கள். எல்லாம் இங்க கவனிங்க. நீங்க இதுக்கு 31க்கும் வசனம் இருக்கு. 31 பேர் கரெக்டா பைபிள்ல இருக்கு. 7 ஜாதிகளோட சுபாவம் இருக்கு. நீங்க ஞான ஸ்நானம் பெறுவதற்கு முன்பு, இங்க இருக்கிற பிள்ளைகள் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு முன்பு இந்த சரீரத்தை 7 ஜாதிகள் ஆளுகை செய்திருந்தார்கள். ஜாதி அல்ல, 7 ஜாதிகளின் சுபாவம் இந்த சரீரத்தை ஆளுகை செய்திருந்தது. இந்த சரீரத்தை 31 ராஜாக்கள் உங்களுக்குள்ளிருந்து உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. இந்த 31 ராஜாக்களும் 7 ஜாதிகளும் நீங்க தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்ற போது அவை சாகடிக்கப்படணும். அவ உங்க சரீரத்திலிருந்து மாற்றப்பட்டிருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டீங்க. 7 ஜாதியும் 31 ராஜாக்களை நீங்க அழிச்சிட்டீங்க. அழித்த ஜாதிகளில் ஏதாவது ஒன்று உங்க சரீரத்துல உங்க தேசத்துல மீதியா இருந்தால் அது எங்க முள்ளு? சொல்லுங்க, எங்க முள்ளு? அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சுங்க. நான் இப்ப பிரசங்கிக்கிறது எங்க விசுவாசிகளுக்குன்னு வச்சிருங்க. நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஆமென். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் போது எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன சுபாவம் இருந்தோ அத்தனை சுபாவம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நேரமே நனையாத பாவி இப்ப நனைஞ்ச பாவி. ஹல்லேலூயா.
இப்போ என்னென்ன ராஜாக்கள் நம்ம சரீரத்தில் இருந்தாங்களோ அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஒரு சந்தர்ப்பம் வரும்போ அது வெளிப்படும். அல்லேலூயா. நான் சாதாரண ஒரு சின்ன சம்பவம் சொல்லுவேன். எங்க வீடு பக்கம் தானே, நாங்க இந்த ஊர்ல சின்ன வயசுல மாடு எங்களுக்கு இருக்கும். அந்த காலத்துல மாட்டுக்கு புல் எடுக்கணும், நாங்க தான் புல்லு பறிக்கணும். புல்லு பறிக்க போகும்போது ஒரு நாள் ஒரு தோட்டத்துல புல்லு பறிச்சுட்டு இருக்கும் போது கவனிச்சுக்குவோம், ஒரு எலி போல ஒண்ணு ஊந்து என்கிட்ட வருது. நான் அதுவரை பாம்பு பார்த்ததில்ல. என்னதுன்னு தெரியறதுக்கு ஒரு கல்லை தூக்கி போட்டேன். கல்லு கரெக்டா தலையில உழவும் செய்து. அது உடனே சீறி சொல்லிட்டு படம் எடுத்து ஆடுது. அப்பதான் முதல்ல நான் பாம்பு பாக்குறேன். நான் ஓடி போய் ஆட்களை கூட்டு வந்து பாம்பை பார்த்தேன்னு வரதுக்குள்ள அது ஓடி போயிடுச்சு. அப்பதான் நான் புரிஞ்சுட்டேன், எலியா பாம்பான்னு தெரியணும்னா எது போடணும்? கல்லு போடணும். கல்லு போட்டு சீருதுன்னா என்னது? பாம்பு. சீராட்டா எலி. நான் அப்பா என் மனைவிக்கு ஒரு கல்லு போட்டு பார்ப்பேன். சீருதுன்னா உள்ள பாம்பு இருக்கு. ஹல்லேலூயா. அப்பா எங்க விசுவாசிக்கு ஒரு கல்லு போட்டு பார்ப்பேன். விசுவாசி குடும்பத்துல சீருதுன்னா உள்ள பாம்பு இருக்கு. 7 ஜாதி இருக்கு, 31 ராஜாக்கு ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு. ஆனா எங்க விசுவாசி என்ன விட திறமசாலி. அப்பா எனக்கே கல்லு போடுவான். ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்னா, எங்களையும் உங்க படிப்பா பாப்பாங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க மனம் திரும்பும் போது, ரட்சிக்கப்படும் போது, ஸ்நானப்பட்ட போது, விடப்பட்டது மறுபடியும் உங்க சரீரத்துல உயர்ந்து வருதுன்னா அது உங்க கண்களில் முள்ளு, விழாக்களில் முள்ளா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து பவுல் சொல்றாரு, என் சரீரத்தில் என்னை குத்துகிற ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சாத்தானுடைய தூதன். அப்பா என்ன வந்து குட்டுது. சரீரத்தில் முள். என்ன தெரியுமா? ஆமென். இங்க கவனிங்க. அல்லேலூயா. ஓரேபில் இந்த சர்ச்சில் இருக்கிற அநேக பிள்ளைகிட்ட சரீரத்தில் இப்ப நீங்க வந்து இருக்கும் போது உங்க சரீரத்தில் பவுலுக்கு கொடுக்கப்பட்டது போல ஒரு முள்ளு உங்க சரீரத்தில் இருக்கிறது. எப்படின்னா, கொஞ்சம் வசதி வந்த உடனே உங்களை அறியாம நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, உங்களை தெரியாம சில பெருமையான சிந்தை வரும்போது ஆண்டவர் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து, சாத்தானே ஏதோ ஒரு கொடிய வியாதியை போட்டு நீ போய் அவனை பிடிச்சுக்கன்னு சொல்லி ஆண்டவர் சாத்தாங்கையில கொடுத்துருவாரு. ஆமென். எப்ப எது சொன்னாலும் ஒரு வார்த்தை கவனிங்க, கர்த்தருடைய கிருபையால். சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு சொல்லி. நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையால். எங்கேயாவது போனோம், கர்த்தருக்கு சித்தமானால். இதெல்லாம் போய் இது சொல்லாம இருக்கிறது வரையிலும் உங்களை அறியாம உங்களுக்குள் ஒரு நல்ல வீடை கட்டிட்டேன், வசதி வந்துட்டு, இனி பரவாயில்ல, பிள்ளைய படிக்க வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு பெருமை வரும்போது உங்க சரீரத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்படும். அடுத்தது நான் கவனிங்க. அல்லேலூயா. அடுத்தது 1 கண்களில், 2 விழாக்களில், 3 சொல்லுங்க சரீரத்தில், 4 அறுவடையில். சொல்லுங்க. அறுவடையில நல்லா அறுக்கிறிய, அறுத்துட்டு வீட்டுல வந்து பாக்குறிய, ஒன்னையும் காணோம். நல்லா உழைக்கிறிய, மிச்சம் காணோம். எங்க தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க எங்கே எடுத்திருக்கிறீங்க? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை எடுக்கும் போது, தசம பாகத்தை எடுக்கும் போது, காணிக்கை எடுக்கும் போது, கர்த்தருக்குள்ளதை நீங்க பிடிக்கும் போது தெரியாத உங்களுக்கு அது அறுவடையில் முள்ளா இருக்கும். அறுவடையில் முள்ளா இருக்கும். அறுவடையில் நீங்க நல்லா விதைக்கிறிய, ஆனா நீங்க பையில போடுறிய, போட்டா பையில காணோம், ஓட்டையான பைய போயிட்டே இருக்கு. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிற ஒருவரையும் கர்த்தர் கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. அடுத்தது எங்க தெரியுமா? வழிகளில் முள்ளு. வழிகளில் முள்ளு. நீங்க போகிற பாதையெல்லாம் அடைக்கப்படுகிறது. காரணம், சோதர மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி, அதன் முடிவு மரண வழி. நீங்க பிரசங்க. அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு, மீதி ஃபுல்லா உலகத்துல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வசனத்தை கொஞ்சம் கேட்போம். அதுவும் பைபிள் திறந்து படிப்போமான்னு தெரியாது. வசனத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறோம். மீதி நேரம் உலகத்தோடு, உலக மனுஷனோடு, ஆண்டவருக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காம நடக்கிறதுனால் வழிகளில் முள்ளு. ஆமென். இப்போ ஒன்னை சொல்லுங்க, எங்க முள்ளு? கண்களில், விழாக்களில், சரீரத்தில், அறுவடையில், வழியில். இதெல்லாம் பைபிள்ல வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த முள்ளுகள் இப்போ ஹோரேப்ல வந்திருக்கு. ஹல்லேலூயா. கண்ணுல முள்ளு, விழாவில முள்ளு, சரீரத்துல முள்ளு, எங்க அடுத்த முள்ளு? அறுவடையில் முள்ளு, வழிகளில் முள்ளு. ஹல்லேலூயா. முள்ளு என்ன செய்யுதுன்னா குத்துது, சரீரத்தை வேதனைப்பிக்குது.
சில முள்ளு, சிலர் கடின வேதனையோடு நொந்து போய் வந்திருக்கிறீங்க. சிலர் எதுக்குடா நான் உலகத்துல உயிர் வாழ்றேன் என்கிற நினைப்புல நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த முட்செடியை கர்த்தர் தெரிந்தெடுத்து அந்த முட்செடியில் கர்த்தருடைய அக்கினியை போட்டு அந்த முட்செடியிலிருந்து தேவனுடைய சித்தத்தை இந்த இடத்தில் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கட்டாயம் நானும் நீங்களும் நம்மளும் எங்கோ ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு நம்ம பூரணமா, நான் நேற்றைக்கு சொன்னது போல நீதிமான் ஒருவரும் இல்ல. சில குறைகள் இருக்கிறதுனால் சில முள்ளுகள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. பவுலின் சரீரத்திலே முள்ளு இருந்துச்சு. அப்படின்னா நம்ம சரீரத்திலும் எங்கோ சில முள்ளுகளோடு ஆண்டவருடைய சந்நிதியில் வந்திருக்கிறீனா, ஒரு புறத்தில் ஆண் பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறார்கள், ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது. அழிந்து போகிற ஜனத்தை ரட்சிக்கும்படி இந்த ஹோரேப்பில் இந்த முட்செ சிலப்போ இந்த எதுக்காக முட்செடி தெரிந்தெடுத்தார் பின்னாடி சொல்றேன். இந்த ஹோரேப்பில், இந்த கன்வென்ஷனில், இந்த கிரவுண்டில் கர்த்தர் அக்கினியமாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா சொல்றாரு, இந்த அக்கினி நான் அடக்கி பார்த்தேன், நான் இனி வேண்டாம்னு. எரேமியாவை பற்றி கடந்த நாள்ல நான் ஒரு தேவ மனுஷன் பிரசங்கிக்கிறது, ஒரு பாஸ்டர்ஸ் மிஸ்டரிங்கள் பிரசங்கம் கேட்டேன். ரொம்ப அழகான பிரசங்கம். அவருக்கு ஒரு 7 அனுபவங்கள் எரேமியா பற்றி சொல்லுவாரு. சொல்லிட்டு சொல்லுவாரு, அவர் நல்ல ஆண்டவர் பயன்படுத்துறாரு, தெரிந்தெடுப்பு இருக்கு, அழைப்பு இருக்கு, நல்ல ஆண்டவர் அவரை ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஒரு குழியில கொண்டு போட்ட உடனே அவர் சொல்றாரு, அல்லேலூயா, இனி நான் அவரை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், இனி நான் பிரசங்கிக்க மாட்டேன், நான் சகித்து சகித்து இளைத்து போனேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லி நின்ன உடனே எரேமியா 20:9 வாசிக்க வேண்டாங்க, எழுதியிருக்கு, நான் அடக்கி பார்த்தேன், ஆனா ஆண்டவருடைய அக்கினி என் எலும்புகளில் அடைபட்டு என் இருதயத்திலிருந்து அது வெளிப்பட்டு வந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கன்வென்ஷனில் இங்கு பிரசங்கிக்கப்படுகிற தொடர்ந்துள்ள அக்கினியை குறித்த செய்தி, இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்க காது மட்டும் இந்த செய்தி கேட்க வேண்டாம், உங்க எலும்புகளில் அடைபடட்டும், உங்களுக்குள்ள இருந்த எழுப்புதல் உண்டாகட்டும். மேல்புறத்தில் அந்த ஒரு சகோதரியோட சரீரத்திலிருந்து அக்கினி அவ போன பாதையில் பற்றி எரிந்த போது அந்த குடும்பம் விடுவிக்கப்பட்டது போல, உங்க வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற, நீங்க நடக்கிற பாதையில் இருக்கிற, நீங்க பயணிக்கிற இடத்துல இருக்கிற, உங்க பக்கத்தில் இருக்கிற சில நபர்கள் விடுவிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி அடக்கம் பண்ண பிறகு அவருடைய எலும்பில் இருந்த அக்கினி அடக்கம் பண்ணப்பட்ட பிரேதத்துக்குள் வந்தபோது அந்த பிரேதம் எந்திரிச்சு நடந்தது போல உங்களுக்குள்ள இருந்த ஒரு வல்லமை வெளிப்படட்டும். அல்லேலூயா. கவனிங்க, கடமைக்கு வந்தோம், கன்வென்ஷன், ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், பிரசங்கத்துக்கு ஒரு நல்ல பிரசங்கம் அல்லது நல்லா இல்லைன்னு சொன்னோம், மத்தியானம் ஒரு சாப்பிட்டோம், இரவு ஒரு மீட்டிங்குக்கு வந்தோம். இந்த வருஷம் கன்வென்ஷன் முடிந்து போனது. இனி அடுத்த வருஷம் இது போல ஒரு கன்வென்ஷன் வரும், ஏதோ ஒரு பிரசங்கியார் வந்து நமக்கு பிரசங்கிப்பார். அப்படி அல்ல. இந்த கன்வென்ஷன்ல இருந்து அடுத்த கன்வென்ஷனுக்குள்ள நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும், நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உண்டாகணும், நம்முடைய குமரி மாவட்டத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். அந்த மாற்றம் உங்களால் உண்டாகணும். அந்த மாற்றத்தை உங்களால் உண்டு பண்ணும்படி இந்த ஹோரேப் என்கிற கன்வென்ஷன் கிரவுண்டில் கர்த்தர் சில பிள்ளைகளை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களான்னு தெரியல, யாரையோ கர்த்தர் இந்த கூட்டத்திலிருந்து தெரிந்தெடுக்க போகிறார். எப்படி தெரிந்தெடுப்பாருங்கிறது எல்லாம் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ இந்த ஹோரேப்பில், ஹல்லேலூயா, ஒரு மனுஷன் வாரான், ஹோரேப் பர்வதத்தை பார்த்து வந்துட்டு இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு பேரு சொல்லுங்க, ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கிறான். சேர்ந்து சொல்லுங்களா, கவனிக்கிறீங்க இல்லையா? ஹல்லேலூயா. உங்க மனசுல இருக்கு, சொல்ல மாட்டேங்கிறியா, கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லும் போது மோசே அப்படின்னா நாக்கு அசையட்டு, அக்கினி இறங்கட்டு. ஹல்லேலூயா. என்னது சொல்லுங்க, மோசே. ஹல்லேலூயா. 90ஆம் சங்கீதம் எழுதினது யாரு சொல்லுங்க? மோசே. 90ஆம் சங்கீதம் 10வது வசனம் காணாம சொல்லுங்க. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் யார் எழுதினது? மோசே. ஆயுஷ் எவ்வளவு வருஷமா சொல்றாரு? 80 வருஷம் கடைசி சொல்றாரு. மோசே 40 வருஷம் எகிப்தில் இருந்தார், 40 வருஷம் மாமனார் வீட்டில இருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. 80 வயசாச்சு, எதையும் சாதிக்கல. 80வது வயசுல ஆடு மேய்ச்சிட்டு ஹோரேப் என்கிற மலையில் வந்துட்டு, சில வேளை நான் நினைக்கிறேன் 80 வயசாச்சு,
நான் செத்து போவேன் முடிந்தது அப்படின்னு ஹோரேப் மலையில் வரும்போது, ஹோரேப் மலையில் ஒரு காட்சி, ஒரு சம்பவம் அங்கு தெரிகிறது. ஒரு முட்செடி தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஒரு முட்செடி ஹோரேப்பில் எரிஞ்சிட்டு இருக்கு. இவர் தூரம் இருந்து பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, நான் பின்னாடி சொல்றது கொஞ்சம் முன்னாடியே சொல்றேன். இந்த பக்கத்துல ஒரு மலை இருக்கு, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இப்ப எல்லாம் நம்ம ஊர்ல மரங்கள் எல்லாம் வளர்ந்துட்டு, சின்ன வயசுல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, காட்டு தீ, காடு மலை தீ பிடிச்சி எரியும். காட்டு தீ இங்கிருந்து பார்த்தா தெரியும். இன்னைக்கு எரியிற இடத்துல நாளைக்கு எரியாது, நாளைக்கு எரியிற இடத்துல அடுத்த நாள் எரியாது, மாறி போயிட்டே இருக்கும். ஆனா இவர் ஆடு மேய்ச்சி வந்துட்டு இருக்கிறாரு. ஹோரேப்பில் ஒரு இடத்துல மட்டும் ஒரு முட்செடி எரிஞ்சிட்டே இருக்கு. தூரம் இருந்து பார்த்தாரு, கிட்ட வந்தாரு, கிட்ட வந்தாரு. இப்ப கிட்ட வந்து அந்த முட்செடிட்ட பேசுறாரு, முட்செடி அவர்கிட்ட பேசுது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இங்க இருக்கிற சில பிள்ளைகள் உங்களை கொண்டு, உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தால், உங்களுக்குள் இருக்கிற வசனத்தால், உங்களுக்குள் இருக்கிற அன்பின் வார்த்தைகளால் நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசுற போது, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, நீங்க ஒரு ஆள்கிட்ட ஒரு கை குலுக்குனா அந்த ஆள் ஒரு சில வேளை அவன் நிராசையோடு 80 வயசாகி நான் சாகணும்னு நினைச்சு மரணம் எதிர்பார்த்து இருக்கிற மனுஷனா இருந்தா, உங்களுக்குள்ள இருந்த ஒரு வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த மனுஷனுக்கு ஒரு மாறுதல் தந்து அவனை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுத் கொரியா, தென்கொரியா, கவனிச்சுங்க, தென்கொரியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி, விசுவாசிகள் எல்லாம் கொன்னுட்டு இருக்காங்க, சர்ச்செல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க, பாஸ்டர்களை அரெஸ்ட் பண்றாங்க. உடனே அவங்களுக்கு மரண தண்டனை, விசாரணை இல்லை. பைபிள் கையில வச்சிருந்தா ஜாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா உடனே மரண தண்டனை. மரண தண்டனை எப்படி கொடுப்பாங்கன்னா, கூட்டமா பிடிச்சிட்டு வருவாவ, ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டு ஒரு பெரிய விளையாட்டு மைதானம், ஒரு 15 அடி ஆழத்துல ஒரு குழி தோண்டுவாவ, அப்படியே இவங்களை உள்ள இறக்குவாவ, அப்படியே மண்ணை போட்டு மூடிடுவாவ. அல்லேலூயா. கடைசி ரத்த சாட்சி மரணம். ஒரு பாஸ்டருடைய மனைவி, 2 சின்ன குழந்தை, குழி தோண்டியாச்சு, உள்ள கொண்டு வந்துட்டாச்சு, மண்ணு போட போறாங்க. இந்த சின்ன குழந்தை, அதுக்கு தெரியாது சாக போறேன்னு தெரியாது, குழந்தை அழுது அம்மா பசிக்குதுங்குது. உடனே அம்மா அப்பாவை பார்த்து சொல்லுது, ஐயா பாஸ்டர், இந்த பிள்ளைக்காக நமக்கு இயேசு இப்ப மறுதளிப்போம், நமக்கு மேல வந்துருவோம், பிள்ளைக்கு உணவு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ரத்த சாட்சியா மறிக்கலாம். உடனே பாஸ்டர் சொல்லுவாரு, நீ வேணா எழும்பி போமா, நான் ஆண்டவருக்காக மறிக்கிறது. அப்படி 2500 பேர் சவுத் கொரியாவில் ரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இப்ப இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு வாலிப பிள்ளை ஒரு இடத்துல இருந்து ஜாம் பண்ணிட்டு இருக்கிறா. அவ தனிமையை ஜாம் பண்ணிட்டு இருக்கா. ஆண்டவரே கவனிச்சுங்க, எங்கட சவுத் கொரியாவை ரட்சிக்கணும், எங்க சவுத் கொரியாவுக்கு ஒரு எழுப்புதல் வரணும். ஒரு பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை ஜாம் பண்ணிட்டு இருக்கிறா. அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அவ கையில் ஒரு புதிய ஏற்பாடு வச்சு ஜாம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஜாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதே ஊர்ல ஒரு பையன், வாலிபன், அவனுக்கு டிவி நோய் வந்துச்சு, சயரோகம்னு சொல்லுவோம், டிவி வியாதி வந்துச்சு. எல்லாரும் கைவிட்டாங்க. அந்த டிவி நோய் பகர்ற நோய், முத்திச்சு பகர்ற நோய், மரணம் எதிர்பார்த்திருக்கிறதுனால அவங்க வீட்டுல அந்த கொஞ்சம் தூரத்துல ஒரு சின்ன குடிசை போட்டு அந்த குடிசையில இந்த வாலிபனை படுக்க வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அவன் அங்க இருக்கான், இந்த பிள்ளை ஜாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிள்ளை இவன் இங்க இருக்கான்னு அந்த பிள்ளைக்கு தெரியும், இவ விசுவாசின்னு யாருக்கும் தெரியாது. அவ ஜாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, மகளே நீ போய் அந்த வாலிபன்ட்ட போய் இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னார். ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வானாரு. இந்த பிள்ளை வந்து ராத்திரி எல்லாம் தூங்கின பிறகு ஒரு 10 மணிக்கு மேல ஓடி வந்து இந்த வாலிபன், மரணம் எதிர்பார்த்து காத்திருக்கிற வாலிபன், இயேசு உன்னை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ யங் மேன், ஜீசஸ் லவ்ஸ் யூ, வாலிபனே இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்லிட்டு வந்துட்டான். இயேசுன்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துச்சு. கொஞ்சம் அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசினான், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசினான், துரத்தனா, ஓடிட்டான். வந்தா, ஆண்டவரே நான் இப்படி சொன்ன, அவன் என்னை ஏத்துக்கலையே, அவனை துரத்தினான். என்ன சங்கடத்துல இருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, மறுபடியும் நீ அங்க போ, நாளையும் போ, நீ போகும்போது நீ புதிய ஏற்பாடை கொண்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த புதிய ஏற்பாடை கொண்டு போனாரு. இவன் அடுத்த நாள் வந்தபோது மறுபடியும் அவன் கோபத்துல கத்த ஆரம்பிச்சான். இயேசு அவன் விரும்பல, இவ கொண்டு புதிய ஏற்பாடை கொண்டு விரும்பலன்னு சொல்லி இந்த திட்டுல வராண்டல வச்சுட்டு ஓடிட்டா. ராத்திரி ஆச்சு,
இந்த மனுஷன் அந்த புதிய ஏற்பாடு எடுத்தான். புதிய ஏற்பாடு மத்தேயு 1 அதிகாரம் 1 அதிகாரத்தை திறந்தான். திறந்த உடனே அங்க எழுதி இருக்கு, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான். அவன் மனசு சொல்லுது பாருங்க, அவன் புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு அவனுக்கு எண்ணம் உண்டாகிறதுக்கு காரணம், நம்ம ஊர்ல எல்லாம் பொம்பளைகள் ஆம்பிள்ளை குழந்தைய பெறுவாங்க, இந்த புஸ்தகத்துல ஆம்பிள்ளைகள் குழந்தைய பெற்றிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு 1 அதிகாரத்தை படிச்சான், 2 அதிகாரத்தை படிச்சான், 3 அதிகாரத்தை அந்த ராத்திரி படிச்சான், 4 அதிகாரத்தை படிச்சான், 5 அதிகாரத்தை படிச்சான். ரொம்ப பிரியமா இருக்கு. இயேசுவின் மலை பிரசங்கம் 7 அதிகாரத்தை படிச்சான். 8 அதிகாரத்தை படிச்ச உடனே அங்க அற்புதம் வெளிப்படுது, இயேசு செய்த அற்புதம் வெளிப்படுது. இது வாசித்த உடனே நானும் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் உண்டாகுமான்னு ஜெபம் பண்ண உடனே ஒரு தரிசனம், ஒரு வெளிச்சம் மேல வீசுது. அன்றைக்கு ராத்திரி அவன் விடுவிக்கப்படுறான். எந்திரிச்சு துள்ளுறான், நேர அப்பாட்ட வாரான். அப்பா நினைச்சாங்க இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறுபடியும் கொண்டு படுக்க வச்சாங்க. அந்த அவர் பேரு தான், அந்த பிள்ளையை தான் அவர் கல்யாணம் பண்ணுவாரு, அவர் பேரு தான் பால் யாங்கிச்சோ. ஹல்லேலூயா. சவுத் கொரியாவில் பல லட்ச ஜனம் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமான அந்த மனுஷன் தான் இந்த மனுஷன். இன்னைக்கு நானும் உங்கள்கிட்ட சொல்றேன், அப்படி ஒரு வாலிப சகோதரிய, அப்படி ஒரு வாலிப சகோதரனை கர்த்தர் இந்த ஹோரேப்பில், சிலப்ப நீங்க பலகீனம் உள்ளவங்களா இருக்கலாம், குறைவுள்ளவர்களா இருக்கலாம், நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஒரு அற்புதம் தேசத்தில் நடைபெறும்படி ஆதி நாட்களில் சாது ஐயாவை ஆண்டவர் பயன்படுத்தினது போல, நம்ம அப்போஸ்தலர்களை ஆண்டவர் பயன்படுத்தினது போல, அடுத்த தலைமுறையில் பயன்படுத்தப்படுவதற்கு சாது ஐயா விட்டு சென்ற ஊழியத்தை நிறைவேற்ற, இப்ப இருக்கிற சுபாஷ் ஐயா இப்ப செய்துட்டு இருக்கிற ஊழியத்தை நிறைவேற்ற, இந்த கன்வென்ஷன் கிரவுண்டில் ஒரு மனுஷனை தேடி அந்த ஒரு மனுஷனின் உள்ளில் அக்கினியை போடும்படி கர்த்தர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மனுஷன் யார்? அந்த மனுஷனுடைய சுபாவங்கள் என்ன? அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்கிறத பற்றி இப்போ இந்த பைபிள்ல இருந்து நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். கவனிங்க. ஹல்லேலூயா. நான் இதை பிரசங்கிக்கும் போது இந்த பிரசங்கத்தை கேட்கிற யாரோ 1-2 பிள்ளைகளுடைய உள்ளம் ஒரு எழுப்புதல் விரும்புகிறது. தேவனுடைய சித்தத்தை விரும்புகிறிய, அந்த சித்தத்துக்கு தங்களை சமர்ப்பிக்க விரும்புகிறிய, ஓ கிருபாசனம் சாதுயா அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் இதோட நின்றக்கூடாது. இது இப்ப கொஞ்சம் ஒரு அளவா வளர்ந்துருச்சு, இது போல 1000 மடங்கு இந்த ஸ்தாபனம் வளரணும். இந்த ஸ்தாபனம் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் கனத்திலும் மகிமையிலும் இது மறுபடியும் உயரணும். ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்படணும், எழுப்புதல் உண்டாகணும். அதுக்காக இந்த ஐக்கிய ஆராதனையில் கர்த்தர் ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டை விட அதிகம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற டிஸ்ட்ரிக்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட். ஹல்லேலூயா. காலையில் நான் ஒரு காலையிலேருந்து 5 மணியிலிருந்து எங்கள் வீட்டில் ஒரு 5-6 இடத்துலேருந்து பாட்டு, பிரசங்கம், ஜபம், சுவிசேஷ சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இந்த சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவில் நிறைந்திருக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போல ஆண்டவரை அறிகிற அறிவில் நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய சப்தத்தை கேட்கிற, பிரசங்கம் கேட்கிற, அதிக பிரசங்கிகள் உள்ள, அதிக சபைகள் உள்ள, அதிக விசுவாசிகள் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி. அல்லேலூயா. கவனிங்க, இந்த முச்செடி பேசுது. அப்ப நான் பேசுறதெல்லாம் இந்த மரங்கள் கேட்குது. இந்த மரங்கள் நியாய தீர்ப்பு நாள்ல வரும், சாட்சி சொல்லதுக்கு வரும். இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் கேட்டேன். இதெல்லாம் வரும், மரங்கள் வரும். சரி, அதுக்கு அந்த இந்த சப்ஜெக்டுக்கு வரேன். ஆமென். முள்ளிட்ட கேட்கிறேன், முள்ளே நீ நிமித்தம் உன்னால இவ்வளவு பெரிய எழுப்புதல் வந்துச்சு, உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா அது சொல்லும். நான் ஹோரேப்ல நின்றேன். அல்லேலூயா. முதல் தகுதி எங்க நின்ன? ஹோரேப்ல. முதல் தகுதி கிருபாசனத்துல நின்றேன். அல்லேலூயா. முதல் தகுதி இந்த சர்ச்சில் நின்ற விசுவாசியா இருந்தேன். முதல் தகுதி அதை விட்டுறேன், ஹோரேப்புக்கு நான் போகல. 2வது தகுதி அந்த முள்ளு சொல்லுது, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. யாரை தெரிந்தெடுத்தார்? முள்ளை தெரிந்தெடுத்தார். ஃபேன் போச்சு, கரண்ட் போச்சு, போடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாரு, முள்ளாகிய என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. எப்படி தெரிந்தெடுத்தார்னு பாருங்க, கவனிங்க. ஹல்லேலூயா. பைபிளுக்கு நீ முதல் புஸ்தகத்துக்கு வருவோம். முதல் புஸ்தகத்துக்கு பேரு சொல்லுங்க. பைபிளில் முதல் புஸ்தகம் சொல்லுங்க. 2வது புஸ்தகம் ஆதியாகமம் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? 8 ஆரம்பம். தேவன் நீங்களாக 8 ஆரம்பம் இந்த புஸ்தகத்துல இருக்கு. என்ன புஸ்தகம்? ஆதியாகமம். 2வது புஸ்தகம் சொல்லுங்களா, கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. 2வது புஸ்தகம் யாத்திரையாகமம். யாத்திரையாகமம் அப்படின்னு பேரு வர காரணம், இஸ்ரவேல் ஜனம்
எகிப்தை விட்டு யாத்திரை பண்ணினதுனால என்ன பேர் வந்துச்சு? யாத்திரையாகமம். ஆதியாகம புஸ்தகத்திற்கு வேத பண்டிதர்கள் கொடுத்திருக்கிற ஒரு பேரு கவனிங்க, வீழ்ச்சியின் புஸ்தகம். சொல்லுங்க, வீழ்ச்சி. ஏன் வீழ்ச்சின்னா 8 ஆரம்பமும் வீழ்ச்சியில் முடிந்தது. ஹல்லேலூயா. ஆனா யாத்திரையாகம புஸ்தகத்திற்கு வேத பண்டிதர்கள் கொடுத்திருக்கிற பேரு மீட்பின் புஸ்தகம். மீட்பின் புஸ்தகம். காரணம், 3ஆம் அதிகாரத்தில் ஜனத்துக்கு மீட்பின் கிரியை ஆரம்பிக்கிறது. எகிப்திலிருந்து ஜனம் மீட்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவரால் மீட்கப்பட்டு கானான் தேசத்துக்கு வருகிறாங்க. அதனால யாத்திரையாகம புஸ்தகத்துக்கு பேரு மீட்பின் புஸ்தகம். ஆதியாகமம் என்ன? வீழ்ச்சியின் புஸ்தகம். யாத்திரையாகமம் மீட்பின் புஸ்தகம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வீழ்ச்சி சம்பவிக்குது. மனுஷன் பாவம் செய்யறான். பாவம் செய்த உடனே ஆண்டவர் பூமியை சபிச்சிட்டு சொல்றாரு, பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். ஆதியாகம புஸ்தகத்தின் சாபம். ஆதியாகம புஸ்தகத்தில் மனுஷன் விரும்பாத, மனுஷன் வெறுக்கிற அந்த முள்ளு சாபம் இப்ப எங்க நிக்குது? ஹோரேப்ல. இந்த மீட்புக்காக கர்த்தர் தெரிந்தெடுத்தது எது? முள்செடி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எது? சாபம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அதை மீட்புக்காக ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் இங்க கவனிங்க. ஆமென். அல்லேலூயா. இங்க இருக்கிற அல்லேலூயா. நீங்க பலமுறை சொல்லிருப்பீங்க, நான் ஒரு முள்ளு, என் ஜீவிதத்தில் முள்ளு இருக்கு. இப்போ உங்க மனசாட்சி பலமுறை சொல்லும். ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணணும்னு உங்க மனசுல ஆண்டவர் சொன்னா, உங்க மனசு சொல்லும், நான் அந்த வீட்டில் போய் ஜெபிக்கிறதுக்கு தகுதி உடையவன் அல்ல, நான் குறை உள்ளவன். ஒரு சின்ன 2 வார்த்தை பிரசங்கம் பண்ண சொன்னா உங்க மனசு சொல்லும், நான் குறை உள்ளவள், நான் பிரசங்கிக்கிறதுக்கு தகுதி உடையவள் அல்ல அப்படின்னு மனசு சொல்லும். அப்படி உங்க ஜீவிதத்தில் தகுதி இல்ல. சில வேளை வயசாச்சு, நான் காண்றதுக்கு அழகில்ல, அலங்கோலமா இருப்பேன், படிப்பறிவு இல்ல. அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா உங்க படிப்போ உங்க அறிவோ கர்த்தர் என்னைக்கு எதிர்பார்க்கல. சாபமான, மனுஷனால் வெறுக்கப்பட்ட அந்த முள்ளை கர்த்தர் தெரிந்தெடுத்தது போல இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கர்த்தர் அடுத்த எழுப்புதலுக்காக சிலரை ஆண்டவர் தெரிந்தெடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க தெரிந்தெடுக்கும் போதும் கொஞ்சம் வித்தியாசமான தெரிந்தெடுப்பு இருக்கிறது. தாவீதின் சகோதரர்கள் 6 பேரோ 7 பேரோ நல்லா ஆக்டிவா இருக்காங்க, அவங்க தகுதி உடையவங்க தான். ஆனா கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுக்கல. கடைசியா ஒருத்தன் அந்த கூட்டத்துல கூட இல்ல, அவனை கூப்பிட்டு ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற ஒண்ணுண்டு. கானா ஒரு கல்யாண வீடு. கல்யாண வீட்டுல பழைய காலத்துல நம்ம வீட்டுல கல்யாணம் வச்சா பாயசம் வைக்கிறதுக்கும் அது போல சாம்பார் வைக்கிறதுக்கும் தனி பாத்திரங்கள், பானைகள் வச்சிருப்போம். கானா ஊர்லயும் ஒரு பாத்திரம் வச்சிருந்தாங்க ரசம் வைக்கிறதுக்கு. எல்லாருக்கும் ரசத்தையும் வச்சிருந்தாங்க. அந்த ரச பாத்திரத்தில் கவனிங்க, ரச பாத்திரத்தில் ரகசியத்தில் ஒரு ஓட்டை. அந்த ஓட்டை வந்ததுனால அந்த ரசம் ஒழுகி போயிடுச்சு. அந்த பாத்திரத்தை ஆண்டவர் தள்ளிட்டு வெளியே இருந்த காலுகளுக்கு பயன்படுத்துற ஒரு பாத்திரத்துக்கு பதில் 6 பாத்திரத்தை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. சில வேளை தகுதியுடைய பலர் அந்த தகுதி இழந்து அவங்க தேவ சமூகம் விட்டு விலகின போது சிலப்போ அந்த ஹோரேப்பில் நின்ன மற்ற செடிகள் ஆண்டவருக்கு பயன்படுத்த முடியாம இருந்த போது முட்செடியை கர்த்தர் தெரிந்தெடுத்து பயன்படுத்துறது போல இன்றைக்கு பகல் இந்த சபையில் சில வேளை நான் தான் சாபம், நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் ஆகாதவன் இருக்கிறீர்களா, உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். 1 ஹோரேப்பில் நின்றது, 2 ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆமென். 3வது பாயிண்ட்டுக்கு வரேன், அது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இதான் ரொம்ப முக்கியம், கவனிச்சுங்க. இந்த முட்செடிட்ட கேட்கிற, முட்செடியே ஒரு மோசே சந்திக்கப்பட்டு இவ்வளவு கூட்டம் ஜனம் விடுவிக்கப்பட நீதான் காரணம். அதுக்கு 3வது காரணம் சொல்லுன்னு அது சொல்லுது. ஆமென். கவனிங்க, நான் என்னை சமர்ப்பித்தேன். சொல்லுங்க, நான் என்னை சமர்ப்பித்தேன். இந்த சமர்ப்பணம் தான் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் அல்லேலூயா என்னை அனுப்பி உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது இந்த சமர்ப்பணம். என்ன சமர்ப்பணம்னா முள்ளி சொல்லுது, நான் என்னை சொல்லுங்க சமர்ப்பித்தேன். எப்படின்னா இஸ்ரவேல் ஜனம் ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டு மற்றொரு சைடு பெரியவங்க முறையிடுறாங்க.
அவங்களால வேலை செய்ய முடியாம சம்பளம் இல்லாம அடி வாங்கி முறையிடுறாங்க. இப்ப முறையிடும் போது ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டு ஒரு மோசையை நான் சந்திக்கணும்னு நேரடியா மோசைட்ட நான் பேச முடியாது. எனக்கு ஒரு முகாந்திரம் வேணும், ஒரு ஆள் வேணும், ஒரு முகாந்திரம் வேணும். அந்த முகாந்திரத்துக்காக நான் இந்த ஆண்டவர் மலையில வந்தபோது, ஹோரேப்ல வந்தபோது, அல்லேலூயா, கவனிங்க, ஆண்டவர் வந்து முதல்ல சில வேளை அந்த கீழிருந்து ஓரேப்பினுடைய அடிவாரத்திலிருந்து ஓரேப்பினுடைய மலை உச்சி வர நிறைய மரங்கள் அந்த ஓரேப்பை சுற்றி நின்றிருக்கும். என்னுடைய விளக்கம், கொப்பேர் மரம் நின்றிருக்கும், தேவதாரு மரம் நின்றிருக்கும், சில வேளை ஒலிவ மரம் நின்றிருக்கும், அத்தி மரம் நின்றிருக்கும். இந்த மரங்கள் எல்லாம் சுற்றி நின்றுட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஹல்லேலூயா, ஒரு மனுஷன் வரப்போறான், ஒரு மோசே வரப்போறான், ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்தில் வரப்போகுது, அவனை நான் சந்திக்க போறேன். அவனை சந்திப்பதற்கு முன்பு என்னுடைய அக்கினி நான் அனுப்புவேன், என்னுடைய அக்கினியை நீ அனுப்பு, நீ நெருப்பா எரியணும். சில வேளை கொப்பேர் மரத்திட்ட கேட்டிருப்பாரு. கொப்பேர் மரம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நாம் பேழையை கட்டுறதுக்கு பயன்பட்ட உண்மைதான். அடுத்தது தேக்கு மரத்துக்கு கேதுரு மரம். பைபிள்ல அந்த கேதுரு மரத்திட்ட கேட்டா சொல்லிருக்கோம், நான் ஆசரிப்பு கூடாரம் உண்டு பண்றதுக்கு நான் தான் பயன்பட போகிறேன். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு காரணம் சொல்லியிருக்கும். அல்லேலூயா, கவனிங்க, எனக்கு ஒரு எல்கை உண்டு, அதுவரைதான் நான் நிற்பேன், அதுக்கு மேல என்னால முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, மரங்களே, செடிகளே, ஹோரேப்பில் இருக்கிற செடிகளே, ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. ஜனம் செத்துட்டு இருக்காங்க, ஜனத்தை காப்பாற்றணும். ஒரு மோசே சந்திக்கப்பட போகிறார். மோசே வந்துட்டு இருக்கிறாரு. அவர் வரும்போது என்ன நான் வெளிப்படுத்த விரும்புறேன், வெளிப்படுத்துறதுக்கு அவன் வருகிறது வரையிலும் எரிகிறதுக்கு எனக்கு ஒரு நபர் வேணும். கொப்பேர் மரம் சொல்லுது. அல்லேலூயா, நான் ஞாயிற்றுக்கிழமை வேணா சர்ச்சுக்கு வருவேன். அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பாடும்போது நான் பாடுவேன். மூணாவது பாட்டு பாடும்போது, எப்போ மூணாவது பாட்டு பாடும்போது நான் கைதட்டி கொஞ்ச நேரம் ஆவியில் என்ன செய்வேன், நிரம்புனா உண்டு, இல்லாட்டி இல்லை. அது ஒரு மரம் சொல்லுது. அடுத்த மரத்திட்ட கேட்கிறாரு, அது சொல்லுது, ஆண்டவரே, நான் இந்த வீட்டு கூட்டம் எல்லாம் வைப்பாங்க, அதுக்கெல்லாம் நான் போவேன். அடுத்த ஒரு மரம் சொல்லுது, உபவாச கூட்டம் இடையிடையே வைப்பாங்க, அதுக்கெல்லாம் நான் போவேன். அடுத்த ஒரு மரம் சொல்லுது, ஒன்னொன்னு ஓர காரணம் சொல்லி அவ்வளவுதான் என்னால முடியும்னு சொல்லும் போது ஆண்டவர் ஆதங்கத்தோடு வேதனையோடு இந்த ஜனத்தை விடுவிப்பதற்கு, ஜனத்தை ரட்சிப்பதற்கு ஏக்கத்தோடு நிற்கும் போது, ஹல்லேலூயா, என்ன கவனிங்க, ஒரு முட்செடி மட்டும் எப்படியோ ஹோரேப்ல வளர்ந்துச்சு. அந்த முட்செடி, நான் சொன்னேன், ஆதி ஆமத்தின் சாபம், கண்களில் முள்ளு, விழாக்களில் முள்ளு, சரீரத்தில் முள்ளு, அறுவடையில் முள்ளு, பாதையில் முள்ளு, இந்த கூட்டத்தில் வந்து எங்கோ உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறது, எங்கோ வந்து சங்கடப்பட்டுட்டே இருக்கிறது, எங்கோ பிரசங்கத்தின் ஒவ்வொரு வரிகளும் கேட்கும் போது சரீரம் சிலிர்த்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆள், அந்த நபர் எங்கோ இருந்து கொண்டு, அல்லேலூயா, எங்கோ இருந்து கொண்டு ஒரு எழுப்புதல் தேசத்தில் வராதா, ஜனம் விடுவிக்கப்பட மாட்டார்களா அப்படின்னு சொல்லி இந்த ஹோரேப்பில் அந்த சில நபர்கள் இந்த தேசத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை விட சிலருடைய உள்ளில் கிருபாசனம் ஸ்தாபனத்தை குறித்த ஒரு பாரம் உள்ள பிள்ளைகள் இருக்கிறீங்க. அடுத்த தலைமுறை 10, 20, 30 வருஷம் கழியும் போது அடுத்த ஒரு சாது ஐயா அல்லது சாது ஐயாக்கள் இந்த ஸ்தாபனத்தில் எழும்பணும். அது எழும்புறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட கண்ணீரோட ஜெபித்துட்டு இருக்கிற வயது சென்ற பாஸ்டரோ பாஸ்டரம்மாவோ மதர்மாரோ எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, அந்த முட்செடி யாரு? ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, காட்டு தீ ஒண்ணு உண்டு, சரணு எரியும், கொஞ்ச நேரம் கழிஞ்சு அது அணைஞ்சிரும். அப்படி அல்ல, எரிஞ்சிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, எரிஞ்சிட்டே இருக்கணும். மோசே வருவார். சிலப்போ மோசே வந்ததோடு அந்த தீ நிற்க கூடாது, மறுபடியும் எரியணும். அடுத்த ஒருத்தர் வருவார். ஒரு எழுப்புதல் தேசத்தில் வருகிறது வர, நம்ம தேசம் சந்திக்கப்படுகிறது வர, உலகத்தில் ஒரு அசைவு வருகிறது வர எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்படி எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு கர்த்தர் வர்றாரு. ஹல்லேலூயா. வரும்போது இந்த முட்செடி மட்டும் சொல்லுது, ஆண்டவரே, என் தலை முதல் என்னுடைய பாதம் வர என்னை முழுவதும் நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, சமர்ப்பிக்கிறேன். அந்த சமர்ப்பணத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நெருப்புமா கர்த்தர் வராரு.
அடுத்த தலைமுறைக்காக. ஹல்லேலூயா. சில பேர் எல்லாருக்கும் இந்த பிரசங்கம் இல்லாட்டாலும் இதுல சில பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். என்னுடைய விசுவாசம், இந்த பிரசங்கத்தை கேட்கிற சில பிள்ளைகளில் சில அப்போஸ்தலர்கள் இருக்கிறீங்க. இந்த கிருபாசனம் சிதறாலிருந்து உலகத்தை கலக்கிற சில பிள்ளைகளை கர்த்தர் இந்த கன்வென்ஷன் மூலம் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. உலகத்தை அசைக்கிறவர்கள் இந்த சபையிலிருந்து எழும்ப போறாங்க. ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஐயா இறந்து போயிட்டாரு. அவருடைய சில அற்புதங்கள் அவர் செய்து அவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி அவர் ஜெபித்த போது நடந்த அற்புதங்கள் சிலது நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும் போது என் சின்ன வயசுல என் கண்ணுல நான் கண்டிருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட அற்புதங்கள் இன்னைக்கு எங்கேயும் இல்ல. அந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை விடவும் மேன்மையான ஊழியத்தை செய்ய, ஒரு பால் யாங்கிச்சோவை விட மேன்மையான ஊழியத்தை செய்ய, அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த அதே ஊழியத்தை செய்ய கர்த்தர் இந்த கடைசி நூற்றாண்டில் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. இந்த கொஞ்ச காலத்தில் அந்த எழுப்புதலுக்காக கர்த்தர் சில பிள்ளைகளை தெரிந்தெடுக்கிறார். அந்த தெரிந்தெடுக்கிற பிள்ளை யாரா இருக்கணும்னா தன்னை சமர்ப்பிக்கிறவரா இருக்கணும். ஹல்லேலூயா. கவனிச்சுங்க, இது போல ஒரு கன்வென்ஷன் கூட்டம் வெளிநாட்டுல வெளி தேசத்துல நடக்குது. இந்த ஸ்பீக்கர் கொண்டு நீங்க அந்த ரோட்டோரத்துல வச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்பீக்கர் கொண்டு ஒரு கடை ஓரத்துல வச்சிருக்காங்க. அந்த கடையில ஒரு மனுஷன் உட்கார்ந்து, ஒரு ஏழை மனுஷன், அவன் ஒரு டிராக்ட் வாசித்து ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் சர்ச்சுக்கு போய் பழக்கம் இல்லை. அந்த கடையில உட்கார்ந்து ஷூ தேய்ச்சிட்டு, ஷூ பாலிஷ் பண்ணிட்டு, ஷூ தச்சிட்டு அந்த கடையில சேல்ஸ்மேனா அந்த வேலைக்காரனா உட்கார்ந்து வேலை செய்துட்டு இருக்கிறாரு. இந்த ஸ்பீக்கர் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்பீக்கர்ல 3 நாள் கன்வென்ஷன் அங்க நடக்குது. 3 நாள் பிரசங்கத்தையும் அந்த மனுஷன் நல்லா கவனிக்கிறாரு. 3வது நாள் அந்த பிரசங்கியார் பிரசங்கம் முடிகிற நேரத்துல சொல்றாரு, என்னுடைய பிரசங்கத்தை ஒரு மனுஷன் கேட்டுட்டு இருக்கிறான். அவன் கேட்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனுடைய சரீரத்தை சிலிர்க்க பண்ணுது. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அந்த மனுஷனை கர்த்தர் இதுவரையும் உலகத்தில் தோன்றி மறைந்த எந்த ஊழியர்களை விட வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த மனுஷனை தேவன் பயன்படுத்த போகிறது. உலக தோற்றம் முதல் ஒரு கண் கண்டதில்லை, ஒரு செவி கேட்டதில்லை, ஒரு வாயில் சொல்லப்பட்டதில்லை, அவ்வளவு தூரம் அந்த மனுஷனை பயன்படுத்த போகிறார். அந்த மனுஷன் எங்கிருந்தாலும் முன்ன மேடைக்கு வரவும், அந்த மனுஷனுக்காகவே இந்த 3 நாள் கூட்டமும் இங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டதுன்னாரு. ஒருத்தரும் வரல, கூட்டத்துல யாரும் வரல. உடனே அவர் சொன்னாரு, நான் நிறுத்த மாட்டேன். அந்த மனுஷனுக்காகவே கர்த்தர் என்ன இந்த தேசத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அந்த மனுஷனுக்காகவே இந்த கூட்டம் இங்கு நடைபெறுகிறது, இந்த பிரசங்கம் இங்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த மனுஷன் மேடைக்கு வரவும் பண்ணாரு. அப்பவும் யாரும் வரல. மறுபடியும் சொல்றாரு, வரல. அந்த மனுஷன் வராம நான் போக மாட்டேன். சிலப்போ நீ வெளியில இருக்கிறான், தகுதியற்றவன் நீ நினைச்சிட்டு இருக்கலாம். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சூதைச்சிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மனுஷன் ஆண்டவர் சொன்னாரு, அப்பா அந்த பாஸ்டர் சொல்றது ஒன்னதான், நீ சீக்கிரத்துல எந்திரிச்சு போனாரு. இவர் பேசி சொல்லிட்டே இருக்காரு. உடனே அந்த மனுஷன் சீக்கிரத்தில் நல்ல தலைமுடி சரியா வெட்டல்ல, தாடி சவரம் பண்ணல, நல்ல வஸ்திரம் இல்ல, அழுக்கு வஸ்திரம், ஒர்க்கேஸ் வஸ்திரம், வேலை செய்யற வஸ்திரம், ஓடி போய் எஜமான்ட கடைக்காரன்ட, ஐயா நான் இனி வரமாட்டேன், என்று உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது, நான் ஆண்டவருக்காக பயன்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா நேர எந்திரிச்சு, கவனிச்சுங்க, எந்திரிச்சு அவன் கொஞ்சோண்டு பொருள் அவருக்கு தேவை உள்ளதை எடுத்து ஒரு லுங்கியில போட்டு மடிச்சு அப்படி கொட்டிட்டு அப்படி கையில தூக்கிட்டு கண்ணீரோடு மேடைக்கு வர்றாரு. வந்த உடனே கூடி இருந்த ஜனங்கள் எல்லாம் அந்த மனுஷனை கிண்டல் அடிச்சாங்க, நக்கல் அடிச்சாங்க. இந்த மனுஷனையும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறது. உலக தோற்றம் முதல் ஒரு கண் கண்டதில்லை, ஒரு செவி கேட்டதில்லை. அந்த மனுஷன் ஒன்னும் பொருட்படுத்தாம முன்ன வந்து முழங்கால் படிட்டார். மறுபடியும் அந்த தேவ மனுஷன் அந்த மனுஷன் தலையில கை வைத்து சில தீர்க்க தரிசனங்களை சொல்லி அந்த மனுஷனை அபிஷேகித்து ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். அந்த மனுஷன் தான் உலக பிரசித்தி பெற்ற டிஎல் மோடி. ஹல்லேலூயா. அவர் இறந்து போயிட்டாரு. நான் இன்னைக்கு பாரத்தோட நான் நினைக்கிறேன், இந்த பிரசங்கம் ஹல்லேலூயா நான் செய்யணும்னு விரும்புறது இங்க இருந்த பிறகு என் மனசில் தந்த ஏக்கம், ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய வாயாய் நான் இந்த இடத்துல பிரசங்கிக்கிறேன். அதே டிஎல் மூடியினுடைய ஸ்தானத்தில், அதே அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவினுடைய ஸ்தானத்தில் இந்த ஊழியத்திலிருந்து, இந்த கன்வென்ஷனிலிருந்து கர்த்தர் சில வாலிப பிள்ளைகளை, கர்த்தர் சில பெண் பிள்ளைகளை, கர்த்தர் சில சகோதரர்களை தெரிந்தெடுக்கிறார்.
இப்ப நான் பிரசங்கித்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய உள்ளமும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்காக, ஜீவனை தந்த இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று எனக்கு செய்யணும் அப்படி துடிப்புள்ள சில பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. அவர்களை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். அவர்கள் மேல் தீ போடும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கவனிங்க, சமர்ப்பிக்கிறது, சமர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. சமர்ப்பித்த போது என்ன சம்பவித்ததுன்னு சொல்றேன். கர்த்தருடைய தீ, அந்த முச்செடி தெரியுது ஆனா முள்ளு தெரியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பிள்ளைகள் சமர்ப்பித்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற சாபம் என்கிற கண்ணில் முள்ளு, சாபம் என்கிற விழாவில் முள்ளு, சாபமாகிய சரீரத்தில் முள்ளு, சாபமாகிய அறுவடையில் முள்ளு, சாபமாகிய வழியில் முள்ளு, அது இன்னைக்கு கருகி போக போகிறது. இதுவரையும் உங்களை சாபமா பார்த்தவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க, ஆகாதுன்னு பார்த்தவங்க, கர்த்தர் பைபிள்ல வாசிக்கிறோமே, ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை, உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை இந்த கூட்டத்துக்கு வர்றது வர உங்க பெற்றோருக்கு நீங்க அற்பமா இருந்திருக்கலாம், இழிவா இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு சொல்றாரு, அக்கினியை போட வந்தேன். ஹல்லேலூயா. அந்த அக்கினி உங்களுடைய உள்ளுக்குள்ள அடைபட்ட இருதயத்துக்குள்ள இருந்து எரிந்தா ஒரு மாற்றத்தை உங்க வீட்டுல நீங்க பார்க்க போறீங்க. தேசத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறோம். கிருபாசனத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க எரிகிறது, இவர் சந்திக்கப்படுகிறார். அடுத்து ஒரு காரியம் கூட சொல்லி நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் பரிகாரம் பின்னாடி சொல்றேன். இப்போ உங்களுக்கு சமர்ப்பித்தா ஏதாவது கெடுதல் வந்தா என்ன பண்றது, அதுக்கு பதில் சொல்றேன். ஒரு நாள், ஹல்லேலூயா, கொஞ்ச நாள் சீக்கிரத்துல, கொஞ்சம் ரொம்ப நாள் போகல, ஒரு மலையில நின்று இந்த முச்செடி எரிஞ்சு அப்படி பிரகாசிச்சுட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் தெரியுமா? ஜெயம் ஜெயம், ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம், எப்போதும் இயேசுநாதர், ஜெயம் ஜெயம். எப்போ போதும், பாட வேண்டாம். அது முடிச்ச உடனே அடுத்த ஒரு பாட்டு, என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்கார தூதன் என்ன பரவோன்னு ஞான் இனி. போதும் போதும், நல்லா பாடுற. வீட்டுல போய் இந்த ரெண்டு பாட்டை நீங்க பாடுங்க. ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. திடீர்னு ஹோரேப்பில் நின்று இந்த முச்செடி அப்படி கவனிக்குது. எங்கிருந்து பாட்டு சத்தம் அப்படி கேட்ட போது அது முச்செடி பார்க்குது. அந்த முச்செடிக்கு முன்னாடி அல்லது அந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் போயிட்டு இருக்கிறாரு. அந்த தலைவர் கையில ஒரு கோல் இருக்கு. அந்த கோல் எடுத்து நீட்டின உடனே செங்கடல் ரெண்டா பிளக்குது. ஹல்லேலூயா. அந்த அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சேனை வருது. அந்த கடல் விலகுது. அக்கறை போயிட்டு கோலை திருப்பி நீட்டுறாரு. இவங்களை, குழந்தைகளை அடிமைப்படுத்துற அந்த பார்வோனின் சேனை தண்ணீரில் முழுகி மரிக்கிறது. இந்த அற்புதத்தை இந்த முச்செடி மேல நின்னு பாக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கன்வென்ஷனில், இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இங்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், தேவனுடைய அற்புதத்தை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. சில அற்புதத்தை உங்களுடைய கண்கள் காண போகிறது. நானும் விசுவசிக்கிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்கிற சில பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு, ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். சில வேளை நான் நம்புறேன், இந்த பிரசங்கம் இங்க பண்ணிட்டு இருக்கும் போது எங்கோ இந்த டிவி சேனல், 2 டிவி சேனல் ஒளிபரப்புது. டிவி சேனல்ல வீட்டுல இருந்துட்டு பிரசங்கத்தை யாரோ ஒரு நபரை கர்த்தர் டிஎல் மூடிய பயன்படுத்தின மாதிரி பயன்படுத்த போகிறார். இல்ல, இந்த பிரசங்கம் அங்கங்கே ஸ்பீக்கர்களில் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. அந்த பிரசங்கத்தை கேட்கிற சில நபர்களை கர்த்தர் சந்தித்து பயன்படுத்த போகிறார். இந்த சிதறாலில், இந்த கிரவுண்டில், இந்த தேசத்தில், இந்த பிரசங்கத்தில் கர்த்தர் அக்கினியை அனுப்பும்படி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அக்கினி உங்களுடைய இருதயத்தில் அடைபடட்டும். கர்த்தருடைய அக்கினி உங்களுடைய எலும்புகளில் அடைபடட்டும். கர்த்தர் சிலரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆண்டவருக்காக பயன்படுத்தட்டும். ஓ ராஷகராபா ரிபாபா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவ பிரசன்னம் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். அக்கினி பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய சில நாவுகள் உரசட்டும், சில கண்கள் உரசட்டும், சில கைகள் உரசட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் உரசட்டும், பிள்ளைகளுடைய எலும்புகள் உரசட்டும். ரூபா ஷகரா ரபா ரீபா லஹல்கௌ ரீபா. இயேசுவின் நாமத்தில் அக்கினி இறங்கட்டும்.
ராதா ஷாதாரகல் ரூபவால பௌதி பாவார். ஆமென். இந்த பிரசன்ன இறங்கட்டு, பிரசன்ன இறங்கட்டு, மகிமை இறங்கட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கவனிங்க. ஒரு சத்தியம் கூட சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இப்ப இங்க இருக்கிற இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே நான் ஒரு முட்செடியாய் ஒண்ணுகள் எரிகிறதுக்கு அல்லது ஆண்டவருடைய சேவையை செய்யறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. தீர்மானம் பண்றீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 சகோதரர்கள் இங்க நின்று பாடுறாங்க. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழியும் போது இவங்க தான் அடுத்த அப்போஸ்தலர்கள். அதுபோல இவர்களை போல சில அப்போஸ்தலர்கள் கூட இங்க இருக்கிறீங்க. இந்த சபையிலிருந்து சில பிள்ளைகளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நல்ல படிப்பு இருக்கும், நல்ல விவரம் இருக்கும், நல்ல வசதி இருக்கும். நீங்க நினைப்பிய நான் வேற நல்ல திட்டம் போட்டிருக்கிறேன், இப்படி நான் போனேன்னா என்ன ஆகும்? ஹல்லேலூயா. நான் இப்ப ஊழியத்துக்கு போனேன்னா எனக்கு ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஊழியத்துக்கு போன ஒரு கல்யாணம் பார்த்தா ஒரு பொண்ணு கூட கட்டி கொடுக்க மாட்டாங்க, ஊழியக்காரரா. அதனால நிறைய பேர் ஊழியத்துல கல்யாணமே பண்ணாம ஊழியம் செய்ய காரணம் என்னன்னா ஊழியக்காரரை கெட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பொண்ணு கொடுக்க. என்ன கஷ்டம், அவங்க கடுற கஷ்டங்கள் வேதனையும் கண்டு சில பண்ண கல்யாணம் ஆகாது. சில சகோதரி ஒப்பு கொடுப்பீங்க, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு தயங்கி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் எல்லார்ட்டும் இல்லாட்டாலும் சிலர்கிட்ட பேசுறாரு. சில பிள்ளைகள் பிறப்பில ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறீங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவோ அப்பாவோ என்னைக்கும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். என் தங்கச்சிக்கு எங்க வீட்டுல முதல் குழந்தை பிறக்குது, பையன் பிறக்கிறான். ரோட்டிக்கல்ஸ் ஆஸ்பத்திரியில பிறக்குது. பிறந்த உடனே நான் தங்கச்சிட்ட குழந்தை பையன் பிறந்தான உடனே தங்கச்சிட்ட மெதுவா கேட்டேன், பாப்பா தங்கச்சி அவள் பேரை சொல்லி, உனக்கு ஒரு பையன் பிறந்திருக்காமா, அவனை குறிச்சு என்ன நினைக்கிறியாமான்னு கேட்டேன். அப்ப சொன்னா டாக்டர் ஆக்கணும்னா. என்ன ஆக்கணும்? எல்லா பெற்றோருடைய விருப்பம் என்னது? டாக்டர் ஆக்கணும். நான் கேட்டேன், இம்மா பைசா எல்லாம் பத்தாதுமா, ரொம்ப அவன் வளரும்போ ரொம்ப காசு கொடுக்கணுமே, அப்ப என்ன ஆக்கணுமான்னு கேட்டேன். அது இன்ஜினியர் ஆக்கணும்னா. சரி, இன்ஜினியரும் டாக்டரும் பேசிட்டு இருக்கும்போது குழந்தை பிரசவித்து கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வந்து குழந்தைக்கு தண்ணி கொடுக்கணும், யாரு கொடுக்கறதுன்னு கேட்டாங்க. அப்ப யார சொன்னாங்க, மாமா தண்ணி கொடுக்கட்டுனாங்க. எனக்கு தெரியாது, நான் குழந்தைக்கு தண்ணி கொடுத்து பழக்கம் இல்லை. நான் தெரியாம ஒரு துளி தொட்டு வைக்கணும். நான் என்ன பண்ணேன்னா 1 டம்ளர் தண்ணி எடுத்து 1/2 டம்ளரா குழந்தையோட வாயில விட்டுட்டேன். குழந்தைக்கு பிறந்த குழந்தை தண்ணி உள்ள போய் மூக்கிலையும் நாசியிலெல்லாம் தண்ணி ஏறி மூச்சு முட்டி மரிக்கிறதுக்கு துடிக்குது. உடனே டாக்டர் ஓடி வந்து குழந்தை எடுத்துட்டு போயிட்டு சொன்னாரு, கொஞ்ச நேரத்துல குழந்தை இறந்து போயிடும்னாரு. எனக்கு பாட, ஐயோ நான் கொண்டுட்ட மாதிரி வந்துடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சங்கடத்தோட தங்கச்சிட்ட போய் கேட்டேன், குழந்தை சாக போதுமா, இப்ப நீ என்னமா குழந்தை என்ன பண்ண போற? குழந்தை பழச்சுன்னா ஊழியத்துக்கு போட்டுப்பேன்னா. அப்ப நான் புரிஞ்சுட்டேன், தண்ணி விட்டது தப்பு இல்ல, இன்ஜினியரும் ஆகக்கூடாது, அவன் டாக்டரும் ஆகக்கூடாது, அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தா, படிக்க வச்சா, இன்ஜினியர் ஆக்கனா, இன்ஜினியர் வேலை செய்தான். நான் கேட்டேன், நீ ஒரு நாள் உன்ன பிள்ளை என்ன கொடுத்த? ஊழியத்துக்கு. இப்போ ஒரு பாஸ்டர் பிள்ளைய கல்யாணம் பண்ணி இப்ப முழு நேரம் ஆண்டோட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து படிப்பு இருக்கு ஊழியம் செய்யறான். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற சில பிள்ளைகள் என்னைக்கோ பெற்றோரால் பொருத்தனை செய்யப்பட்டு அல்லது பிறந்த பிறகு தரிசனம் பெற்று ஊழியத்துக்கு சமர்ப்பித்த சில பிள்ளைகள் இருக்கிறீங்க. நீங்க ஊழியத்துக்கு வரும்போது, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டால் இழப்பு வருமே. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தால் என்னுடைய பெற்றோர் கஷ்டப்படுவாங்களே, என்னுடைய திட்டம் என்னுடைய விருப்பம் நிறைவேறாது என்று நினைச்சிருக்கிறீர்களா? உங்களுக்காக ஒரு வசனம் பைபிளில் எழுதி இருக்கிறது, வாசிப்போம். என்ன? யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 22:6. அக்கினி எழும்பி, எல்லாரும் சேர்ந்து படிங்க. அக்கினி எழும்பி முட்களில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலிலுள்ள வேறு எதையாகிலும் சேதப்படுத்தினால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். எல்லாரும் நீங்க கடைசி வரி மட்டும் சொல்லுங்க. அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ணணும். பைபிள் பிரமாணம், ஆண்டவர் தந்த பிரமாணம். எங்கேயோ ஒரு இடத்துல முள்ளு நெருப்பு விழுந்து அது காடை அழிச்சுன்னா யாரு அக்கினியை பத்த வச்சதோ அவன் தான் அக்கினி சேதத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பிரமாணம். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இப்ப அக்கினி போட வந்திருக்கிறாரு. இந்த அக்கினி போட்டதுனால அங்க எழுதியிருக்காரு, பிரிவினை வரும். என்ன வரும்?
அக்கினி வந்ததுனால சில வேளை பிள்ளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா அந்த பிள்ளைய வீட்டுல பகைப்பாங்க. கணவன் ஒப்பு கொடுத்தா மனைவி பகைக்கும், மனைவி ஒப்பு கொடுத்தா கணவன் பயப்ப. பிரிவினை வரும். இயேசு அங்க சொல்லுவாரு, பிரிவினை வரும், பகை வரும். அக்கினி பற்றினால் பகை வரும். அப்படி ஒருவேளை ஒரு பகையோ ஒரு பிரிவினையோ வந்தால் அக்கினியை போட்டவன் அக்கினி சேதத்துக்கு உத்தரவாதம் பண்ணுவாரு. அல்லேலூயா. ஒரு சம்பவம் கூட, நான் நிறைய சம்பவம் சொல்றேன், அதனால வருந்துறேன், நான் உங்களுக்கு புரியதுக்காக சொல்றேன், கவனிச்சுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி, கேரளாவில் இடையாரம்ங்கிற இடத்துல ஒரு கன்வென்ஷன் என்னை கூட்டு சார்ட்டு போட்டு மனிதன் மரணம் நரக மோட்சம் பிரசங்கிக்க வச்சாங்க. நான் நரகத்தை 3 நாள் பிரசங்கித்த ஆண்டவர் கிருபையில். இது போல ஒரு ஸ்பீக்கரை கொண்டு பக்கத்தில் ஒரு 3-4 வீடு தள்ளி ஒரு வீட்டில் மதில்ல வச்சிருந்தாங்க சவுண்டுக்காக. அந்த வீட்டில் ஒரு பாப்பா, அவளுக்கு பேரு ஜெசின்னு பேரு. அந்த பிள்ளை சர்ச்சுக்கோ பெண்டக்கோஸ் ஆராதனைக்கு வர்றதுக்கு அவளுக்கு அனுமதி இல்லை, பர்மிஷன் இல்லை. அவ வீட்டில் இருந்து 3 நாள் பிரசங்கத்தையும் கேட்டா. அல்லேலூயா. சமர்ப்பிக்கிறது யாருன்னு கேட்ட உடனே நான் பார்க்கல, இங்க நிறைய பேர் ஒப்பு கொடுத்தாங்க. அந்த பிள்ளை அங்க நின்று எந்திரிச்சு ஒப்பு கொடுத்தா, கையை உயர்த்தின. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கறது, அந்த பிள்ளை அங்கிருந்து ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தா. ஆனா இங்க வர முடியாது, அங்க இருந்து ஒப்பு கொடுத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை டெல்லியில வேலை, நேர சர்ச்சுக்கு வந்தா. ஆண்டவர் பாஸ்டர்ட்ட சேர்ந்து நைனி ஆண்டவர் ஆராதிக்கிறேன்னு சொல்லி அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்தா. 1 மாசத்துல அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. கேரளாவில் நகை போட்டு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டா. எடுத்த உடனே அந்த பையனுடைய அம்மா மாமியாரு மகனுக்கு போன் பண்ணி சொல்லிச்சு, ஜெசி பெந்தகோஸுக்கு போயிட்டா, ஞானஸ்நானம் எடுத்துட்டா. உடனே மாப்பிள்ளைக்கு பயங்கர கோபம் வந்து உடனே ஒரு போன் பண்ணி, நீ எனக்கு வேண்டாம் டைவோர்ஸ். அதாவது நீ பெந்தகோஸை விட்டு வாணுன்னு சொல்லல, நீ எனக்கு வேண்டாம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் பேச மாட்டான், நேர கோர்ட்ல கேஸ போட்டுட்டான். என்ன கேஸ் போட்டிருக்கான்னா, எங்க விசுவாசத்தை விட்டு எங்க மார்க்கத்தை விட்டு என்னுடைய அனுமதி இல்லாம பெந்தகோஸ்ல போய் ஞானஸ்நானம் எடுத்ததுனால ஜெசி நீ எனக்கு வேண்டாம். கேஸ் போட்டுட்டான். கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. கேஸ் விசாரணைக்கு வருது. கொஞ்சம் டைம் எல்லாம் கொடுத்தாங்க. 1 வருஷம் கழிச்சு கடைசி தீர்ப்பு வரப்போகுது. அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் அதே வாரம் ஆண்டவர் கிருபையில திங்கட்கிழமை தீர்ப்பு வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை பக்கத்துல நான் வேற ஒரு மீட்டிங்ல நான் பிரசங்கிக்க ஆண்டவர் கிருபையில போனேன். ராத்திரி 11 மணிக்கு மேல எனக்கு ஒரு போன் வருது. அந்த சகோதரி, அதுவரை நான் பார்த்ததில்லை, 1 வருஷத்துக்கு வரை எனக்கு போன் பண்ணது. பாஸ்டர் சாமுகுமாரா ஆமா சொல்லிட்டு அது அழுது, ஏமாளரேன்னு கேட்டேன். நான் நாளைக்கு எனக்கு கோர்ட்ல கேஸ், என் மாப்பிள்ளை என்ன டைவோர்ஸ் பண்றாரு, நான் பிரிய போறேன். அப்ப நான் காரணம் யாருமான்னு கேட்டேன். என்ன காரணமான்னு கேட்டேன். அந்த பிள்ளை சொல்லுது, நீங்க தான் காரணம்னுச்சு. ஹல்லேலூயா. எப்படிமா உங்க பிரசங்கம் தான் காரணம்னுச்சு. எங்கம்மா பிரசங்கம்? அதை கிறிஸ்டர் எல்லாம் சொல்லிச்சு. சொன்ன உடனே அப்படியாமா. உடனே நீ நாள்கிட்ட கேட்டேன், உனக்கு உன் விருப்பம் என்னமான்னு கேட்டேன். அது சொல்லிச்சு, எனக்கு 6 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு, எனக்கு மாப்பிள்ளையும் வேணும், இயேசுவும் வேணும். ஹல்லேலூயா. நான் இப்ப ஒரு விதவையாய் கைவிடப்பட்டவளாய் நான் போக நான் விரும்பல. எனக்கு இயேசுவும் வேணும், எனக்கு யாரும் வேணும், மாப்பிள்ளையும் வேணும். அப்படியாம்மா, பயப்படாத, நீ இப்ப பைபிளை தராமா, யாத்திரையாகமம் 22:6 படியுமானை. அது மைக்கு போன்ல என் காது கேட்க படிச்சுட்டு சொன்னா, அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு. இதை சொல்லிட்டு சொன்னேன், அம்மா நீ பாரப்படாத, உள்ளத்துல வசனம் என்கிற நெருப்ப போட்டு உன்னை வேறுபட வச்சு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய வச்சு ஞானஸ்நானம் எடுக்க வச்சது கர்த்தர். அந்த அக்கினி சேதத்துக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டியது அவருடைய வேலை. நீ பாரப்படாத, நீ வருத்தப்படாத. என்ன செய்யணும்னு கேட்டா, இன்னைக்கு நல்லா நீ தூங்கணும், நாளைக்கு காலையில நீ எந்திரிக்கணும், நல்ல ட்ரெஸ் நீ தரிக்கணும், நல்ல ஐஸ்வர்யமா உன் பிள்ளைய அலங்கரிச்சு மகிமையா புஞ்சிரியோட கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. நீ கோர்ட்டுக்கு போன. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். அடுத்த நாள் அவ அது மாதிரி கோர்ட்டுக்கு போனா, மாப்பிள்ளை என்ன நினைச்சாருன்னா, இவ அழுதுட்டே வருவா, காலில் விழுவா, கெஞ்சுவான்னா, அவ புஞ்சிரிச்சுட்டு ஐஸ்வர்யமா அவ முகத்துல தேவ தூதனுடைய மகிமை இருந்துச்சு. இத கண்ட உடனே 1 வருஷத்துக்கு பிறகு மனைவியை பார்க்கறான். பார்த்த உடனே ஓடி போய் வக்கீல்கிட்ட பேப்பர் கீப்பர்லாம் வாங்கி கிழிச்சு தூர போட்டுட்டு ஓடி போய் மனைவியை கட்டி பிடிச்சிட்டு, ஜெசி நீ விசுவசிக்கிற இயேசு எனக்கு வேணும், நீ எடுத்த ஞானஸ்நானம் எனக்கு வேணும், நானும் உன் கூட வரேன், நீ உள்ள போக வேண்டாம், கேஸ் முடிஞ்சிச்சு வந்துருன்னு சொல்லி இன்னைக்கு குடும்பமா ஞானஸ்நானம் பெற்ற ஆண்டோட பிள்ளையா வாழ்றாரு. இது ஒரு சம்பவம். இது போல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த எத்தனையோ பிள்ளைகள் அவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். கையா சொன்னாங்களே, கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த, கர்த்தருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பிள்ளைக்கு ஒரு சேதம் வராது.
ஹல்லேலூயா. ஓ, உங்க பின்னாடி ஒரு அக்கினி பற்றி எரிஞ்சிட்டே வர போகிறது. உங்க வீடை சுற்றி அக்கினி மதில் எழும்பி நிற்க போகிறது. உங்களை தொடுகிறவன், நம்முடைய கண்மணியை தொடுகிறவன், உங்களை சேதப்படுத்த ஒரு சக்திக்கு முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் சில காரியங்களை செய்ய போகிறார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எந்திரிச்சு நிப்பமா. சில நிமிஷங்கள் ஒரு பாடலுடைய சில பாடி வரிகளை பாடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து இந்த இடத்தை விட்டு கடந்து போக போறோம். ஜெபிப்பதற்கு முன்பதாக எல்லாரும் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நில்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கும் போது ஹல்லேலூயா. எல்லா கண்ணுகளையும் இருகடைங்க, எல்லா கண்ணுகளையும் இருகடைங்க, எல்லா கண்ணுகளும் நல்லா அடைங்க. கொஞ்ச நேரம் மட்டும் கண்ணடைங்க. கண்ணடைச்சிட்டு ரெண்டு கையை மேல உயர்த்துங்க, ரெண்டு கையை மேல உயர்த்துங்க. இந்த முற்றம் என்கிற ஹோரேபில், கிருபாசம் என்கிற ஹோரேபில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கும்போது இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் 100% பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல. அநேக முள்ளுகள் நம்ம ஜீவிதத்தில் தொடுத்திருக்கிறது. கண்ணில் முள்ளு, விலாவில் முள்ளு, சரீரத்தில் முள்ளு, வழியில் முள்ளு, அறுவடையில் முள்ளு. நெருக்கத்தோடு இங்க வந்திருக்கிறீங்க. இயேசுவேன்னு கூப்பிடுறதுக்கு கூட உங்க வாய் தகுதியுடையதல்ல. இந்த கையை உயர்த்துறதுக்கு இந்த கை தகுதியுடையதல்ல. நிற்கிறதுக்கு இந்த கால் தகுதியுடையதல்ல. ஆனால் ஆண்டவருடைய கிருபை, கல்வாரி அன்பு இந்த ஹோரேபில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆத்மீகம் அழிந்து கொண்டிருக்கிறது, ஆவிக்குரிய சபைகள் அழிந்து கொண்டிருக்கிறது, சபை உலகத்தோடு கலந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தமாய் வைராக்கியமாய் நின்ற சபைகளும் பரிசுத்தமாய் வைராக்கியமாய் வேறுபட்டு நின்ற பிள்ளைகளும் இன்றைக்கு உலகத்தோடு ஒப்புரவாகி கொண்டிருக்கிற நாட்களில் கர்த்தர் இந்த இடத்தில் இந்த பிள்ளைகளை இவ்வளவு வேறுபாடோடு பரிசுத்தத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்ன சமர்ப்பிக்கிறேன், என்ன சமர்ப்பிக்கிறேன். எல்லாரும் ஜெபிங்க. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இந்த உயர்த்தின கரங்கள் எல்லாம் கொஞ்சம் கரங்களை தட்டி, எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இந்த கர சப்தத்தில் அக்கினி எழும்பட்டும். இந்த கர சப்தத்தில் சில மோசைகள் ஆண்டவர் சந்திக்கட்டும். இந்த கர சப்தத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். பெந்தெகோஸ்தே நாளில் 120 பேர் மேல் இறங்கின அந்த அக்கினி. ஓ, நல்ல கரங்களை தட்டி வாலிப பிள்ளையே கர்த்தர் அபிஷேகிக்கிறார். வாலிப தங்கையே கர்த்தர் அபிஷேகிக்கிறார். வயதானவர்களே கர்த்தர் அபிஷேகிக்கிறார். சில பிள்ளைகளுடைய நாவில் பற்பல வாசைகளை தருகிறார். தீர்க்க தரிசன வரத்தை தருகிறார். இழந்த கிருபைகளை தருகிறார். ஓ, பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஓம் அபிஷேகம் இறங்கட்டு, அபிஷேகம் இறங்கட்டு, அபிஷேகம் இறங்கட்டு, அக்கினி இறங்கட்டு. ஹல்லேலூயா. அப்படியே கவனிங்க, அப்படியே கவனிங்க. தொடர்ந்து சகோதரர்கள் ஒரு பாடல் பாடி உங்களை கொஞ்ச நேரம் அபிஷேகத்துல நடத்துவாங்க. அதுக்கு முன்பதாக நான் ஒரு முட்செடியாய் ஆண்டோட சித்தத்திற்கு, ஆண்டோட விருப்பத்துக்கு, ஹல்லேலூயா, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவருக்கு சித்தமானதை இந்த பாபிலோனில் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகள் கர்த்தர் உங்களோடு பேசி இருந்தா உங்களோட வலது கையை மட்டும் ஆண்டோட சன்னிதியில் உயர்த்தி காண்பீங்க. உங்களோட வலது கையை தலைக்கு மேல உயர்த்தி காண்பீங்க. இயேசுவே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதோ நான் வருகிறேன். புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறேன். நல்ல கரம் உயர்த்துற பிள்ளைகள் நல்ல கரத்தை உயர்த்தி பிடிங்க. சில பிள்ளைகிட்ட கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, சிலர் உயர்த்தல, சிலர் உள்ளத்துல தீர்மானம் எடுக்கிறிய. உங்க தீர்மானத்தை கர்த்தர் அங்கீகரிக்கட்டும். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். கிருபாசனம் இந்த சிதறால் சபையிலிருந்து ஒரு எழுப்புதல் கர்த்தர் உருவாகட்டும். சில மோசைகள் எழும்பட்டும். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய ஜீவிதத்தில் நிறைவேறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.